திரைக்கதை மன்னன் என்று மொத்த சினிமாவிலும் இன்று கொண்டாடுகின்ற பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்திலே படித்தவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அவர் எந்த பல்கலைக்கழகத்திலே படித்தாரோ அந்த பல்கலைக்கழகத்திலே அவருக்கு பின்னாலே சேர்ந்த மாணவன் நான். வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாக உங்களை பேட்டி காண்றதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம். நான் சித்ரா லக்ஷ்மணன் எடுக்கிறாரு, பேட்டி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நினச்சினோம் ஒழிய, டூரிங் டாக்கீஸுங்கிறது வேறு ஏதோ ஒரு சேனல் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேசும்போது தான் சித்ரா லக்ஷ்மணனுடையது தான் டூரிங் டாக்கீஸு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ டூரிங் டாக்கீஸ் இந்த நேயர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கும் உன்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 16 தான் உங்கள் உதவி இயக்குனராக உங்களுக்கு முதல் படமா? ஆமாம், டைட்டில் அதுதான் முதல் படம். ஆனால் அதுக்கு முன்னால் உதவி இயக்குனராக போய் சேர்றதுக்கு போன வேகத்திலே ஒரே நாள் ஷூட்டிங், 2வது நாள் வந்துட்டேன். நான் வரல, படமே நின்றுச்சு. யார் படம்? ஜி ராமகிருஷ்ணன் அவங்களுடைய படம். ஜெய்சங்கர் அவங்க ஹோட்டல் சொர்க்கம் அவர் எடுத்த படம். ஆமாம், ஜி ராமகிருஷ்ணன். இது ஸ்டாப் ஆகி போச்சு. ஓட்டு சிறுகமெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 5 லட்சம் ஓட்டு சிறுகம்லாம். அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் வச்சு எடுத்தார் அவர் படம். ஜெய்சங்கரை வச்சு எந்த படம் எடுத்தார் தெரியல. இந்த படத்துக்கு ஏழை பணக்காரன்னு பேர். ஜெய்சங்கர் அவர்கள் தான் ஹீரோ. ஜெயசித்ரா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்டெல்லாம் இருந்தாங்க. அது 2வது நாளே ரொம்ப காமெடியாக ஷூட்டிங் நின்று போச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு நான் தூயமா அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக எங்கேயாவது சேர்த்து விடுன்னு கேட்டிருப்பேன். அப்போ அவர் பிஸியாக தேவர் ஃபிலிம்ஸ்லேயும் கதையெல்லாம் இருந்துகிட்ருக்காரு. அப்புறம் முக்தா ஃபிலிம்ஸுக்கு இது மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கெல்லாம் கதை வசனம் ஓடிட்டு இருந்தார். அப்போ ஜி ராமகிருஷ்ணன்கிட்ட கமிட் ஆகிட்டார். அவர் தேடும் போதெல்லாம் இவர் அவர்கிட்ட சிக்காமையே தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா வெவ்வேறு கம்பெனிகள் இருந்ததுனால, பிஸியாக இருந்ததுனால. அப்புறம் ரொம்ப தொல்லை பொறுக்க முடியாமல் அப்புறம் நீ சான்ஸ் கேட்டுருக்கியா, இதுதான் என் சீனு, இது கொஞ்சம் எழுதியா, நீ உட்காந்து டைலாக் எழுது. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ஒரே ட்ரபுளாக இருக்குன்னா அப்புறம் நான் உட்காந்துட்டு அப்புறம் இதில் ரூம் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த எல்டாம்ஸ் ரோட்டில். ஆமாம், அப்போ கலைமணி, பனசமணி, தூயவன் எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த ஏரியாவே மெயின் நம்ம சினிமா ஆட்களுடைய ஏரியாவாக தான் இருந்தது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து சினிமா டைரக்டர்ஸ் அவங்க. சரி, எல்டாம்ஸில் ரூம் போட்டிருந்தது. அப்புறம் உட்காந்து நான் எழுதினேன். அப்புறம் படித்து பார்த்து ஓகே, அவர் கேட்டாருன்னா நான் தான் எழுதி கொடுத்துட்டு போனேன், வேறு கம்பெனிக்கு போயிருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னாரு. அப்புறம் நீ எங்கே தூயவன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் உட்காந்து எழுதிக்கிட்டு தான் இருந்தார், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, முடிக்கிற நேரத்தில் வேறு கம்பெனி திடீர்னு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டார். அப்புறம் நீங்கள் வந்தால் வேணால் படிச்சுக்காமி சொன்னார், படி அப்படின்னாரு. அப்புறம் நான் படித்தேன். நல்லா தான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே தூயவன் ஒரு ஃபோன் போட்டு பிடிக்கணும் அப்படின்னு. நீ பேசு, டேரக்டர் வந்தாருன்னு சொல்லி. நான் பேசினா எடுக்க மாட்டேன், நீ பேசி எங்கிட்ட கொடு அப்படின்னாரு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி, சார் கேட்டாருங்க, படித்து காமிச்சா நல்லா கண்டார்ல, இனிமேல் எனக்கு தொல்லை இருக்காது. இல்லை சார், ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பேச யோயோனுங்கிறதுக்குள்ள அப்புறம் கொடுத்துட்டேன். தூயவா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஆரம்பித்தார். என்னென்ன இந்த டைலாக் நீ எழுதுனியா, அந்த பையன் எழுதுனா அப்படின்னா. சார் யார் எழுதியிருந்தானே, நல்லா இருந்தால் எடுத்துக்க வேண்டியதானே சார், நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லு, நீ எழுதுனா அந்த பையன். என்னால் முடியல சார், என்கிட்ட அந்த பையன் வேலை கேட்டுருந்தான். அதனால் அந்த பையன் ராஜன், கோயம்புத்தூர்கார பையன், தூரமாக இருந்தால் அதனால் எழுத சொன்னேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இல்லை பிடிச்சிருக்கு. எது கேட்குறேன்னா, உன்னை பிடிச்சி நான் தூங்கிட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது. சூப்பர். உன்னை நான் கூப்பிட்டு செட்டுக்கு வாங்கினெல்லாம் வர முடியாது. அதனால் இவ்வளோ தொல்லைக்கு இது பண்ணலாம். இந்த பையன் விவரமாக இருக்கா, அவன் எழுதுனதையும் தெரியுது. அதனால் பேசாமல் இந்த பையனை எங்கோட விழு, நான் செட்டில் வச்சுட்டே நான் எழுதி எனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறேன், பேர் உன் பேராகவே இருக்கட்டுப்பா, ஏன்னா உங்கள்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட், உதவி வேணால் அவன் பேரை போட்டுடலாம். ரொம்ப சந்தோஷம் சார், அந்த பையன் வேலை கேட்டுட்டேன், இப்படியே கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அப்போ தான் அந்த ஏழை பணக்காரன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்க போகிற படத்துக்காக அதில் டிஸ்கஷன் உட்காந்து, அங்கே தான் பாலகுரு சார் இருந்தார். அப்புறம் நான் போனோடனே பாலகுரு சார் பழக்கமான, இந்த பையன் தூயவங்கிட்ட இருந்தாப்புல அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பாலகுருனை பழக்கமான இந்த ஊர் என்னென்னலாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் டிஸ்கஷன் எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் எனக்கு ரொம்ப முதல் ஒரு ஷூட்டிங்கிறது. ஆமாம், முதல் ஷூட்டிங்கிறது எனக்கு பெரிய இது இல்லையா. போனோடனே செட்டுக்குள்ளே அப்போ தான் ஜெய்சங்கரை பார்க்குறோம், ஜெயசித்ராவை பார்க்குறோம், பத்மபிரியாவை பார்க்குறோம். அப்புறம் எம்ஆர்ஆர் வாசு அவரை பார்க்குறோம். இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாம் பார்க்குறது ஒரு பெரிய இதாக இருந்தால். அப்புறம் திடீர்னு போய் என்ன சாவித்திரி அம்மா ராஜன் போய் கூப்பிட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் நான் சாவித்திரி அம்மா இப்படிலாம் படங்கள் என்னென்ன படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு ஓடுறேன். ஓடி போய் கதவை தட்டணுன்னு ஏசுன்னு சத்தம் கேட்டு திறந்தேன். பார்த்தா ஒல்லியாக எல்லாம் கண்ணெல்லாம் சிரித்து. நீங்கள் நினச்சிட்டு இருந்த சாவித்திரி? அந்த சாவித்திரி அப்படியே பார்த்தோன்னே என்ன அப்படின்னாங்க, தலையெல்லாம் லைட்டாக ஆடிட்டு உடம்பு வேறு சரியில்லை. எனக்கு பேச வரல, அழுக வந்துடுச்சு. என்னாச்சு என்ன இல்லை என்னென்னா அழுக என்னால் பேசவே முடியல.
இல்லை நான் ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, நான் உங்களை இப்படி இல்லாமல் பார்த்துருக்கேன், இப்படி என்னால் முடியலைங்க அப்படின்னு. இதெல்லாம் இருக்கிறது தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆமாம் சரி வர்றேன் சொல்லு. எனக்கு அங்கேயே ஃபங்க் ஆகிட்டேன் நான். என்ன ஷூட்டிங் சினிமா அப்படிங்கிறது என்னவோ இமேஜின் பண்ணிட்டு வந்தோம். நம்ம பார்த்த ஆர்டிஸ்ட்டு குழுங்கு சிரிக்கும் சிரிப்பில் இவ்வளோ பார்ப்பான்னா, அப்புறம் நவராத்திரியில் வந்து அந்த சிவாஜி காம்பேர் இது இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் படங்கள்லாம் கைவீசம் அந்த இது பாசமலர் இதெல்லாம் பார்த்து அழுது அவங்கள வந்து எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணோம். அவங்க இப்படியா அப்படிங்கும்போது சினிமாங்கிறது அப்போ தான் ஒரு ஜெர்க்காக தெரிஞ்சுது எனக்கு. எப்படியெல்லாம் பார்த்தவங்க, ஆனால் இன்றைக்கி அவங்க பொசிஷன் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இன்றைக்கி ஷூட்டிங்கில் மற்றதெல்லாம் பார்க்குற அந்த பிரமிப்பை விட இவங்களை பார்த்து மனசுக்குள்ளே கஷ்டம் வருது பெருசாக இருக்குது. அதில் அப்புறம் ஷூட்டிங் ஃபஸ்ட் டே நடந்தது ஒன்றும் குழப்பம் இல்லை. 2வது நாள் நடக்கும்போது என்னென்னா அதுக்கு டைலாக்ஸ் தான் என்னையும் எழுத சொன்னான்னு சொல்லி நான் தான் எழுதினேன். அப்போ எம்ஆர்ஆர் வாசு அவர் நடிக்க வந்தார். ஜெய்சங்கரும் அவரும் வந்து மாடிப்படி ஏறிட்டே பேசுகிற மாதிரி வருது. அப்போ வந்து கூட வந்து ஹீரோயின் வந்து பொம்பளை வேஷத்தில் வர்றாங்க. ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நாங்கள் 2 பேரும் ஒரு பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, அதனால் கொஞ்சம் வெளியே எங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடக்கும், அதனால் ஒரு நாளைக்கு அவசரமாக வேறு போகணும், அதனால் நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் இருக்குமா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு சரிப்பா முக்கியமான பிஸ்னஸ்ஸு பெரிய பிஸ்னஸுங்கும் போது பண்ணிவிட்டு அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்பவும் தூக்கம் கிடாதீங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்புவாங்க. ஸோ இதில் பொம்பளை வேஷங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டபுள் மீனிங் இருக்குது இல்லையா? வெளியே கொஞ்சம் நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டிக்குமா, கொஞ்சம் எதுவுமே கிளியர் பண்ணிக்கணும் இல்லையா, எதுவுமே தப்பு இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி நான் எழுதும்போதே கொஞ்சம் விவகாரமாக எழுதினேன். வாசு நடிக்க வந்தவர் வந்து என் பார்ட்னர்மா பெங்களூர்னு வந்திருக்கான், எனக்கு டைட்டு பார்ட்னர், இவங்களோட டைட்டாக பிஸ்னஸ் விஷயங்கள் நிறைய டைட்டாக பண்ண வேண்டியது, பேச வேண்டியதுன்னு. அப்புறம் டைரக்டர் என்ன பார்த்தாரு, நீ இப்படிலாம் டைட் எழுதி, நான் டைட்டெல்லாம் எழுதலை சார், வாசு என்ன இருக்கோ அதை பேசுனேன், ஏன் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன், டைட்டாக அப்படி நாங்கள் இது பண்ணிக்க வேண்டியது, கோத்துக்க வேண்டியது அது இதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஜெய் சித்ரா அவங்கெல்லாம் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் சொல்கிறார், இல்லை வாசு ஒரு மாதிரி வல்கராக இருக்கு. இல்லை அதெல்லாம் வாசுன்னா ஒன்று எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது என்ன இருக்குது. அப்படி இல்லை எல்லோரும் முகம் சொல்லிக்கிறாங்க பாரு அப்படின்னா. அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல அப்புறம் ஜெய்சங்கர் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார், ஏன் இந்த பார் நீ ஹீரோ, நீ உன் நடிப்பு மட்டும் பார், எனக்கு வந்து நீ எனக்கு கரெக்ஷன் சொல்லாது அப்படி இப்படின்னு. இல்லையா இல்லை நீ எனக்கு சொல்லாது, நீ நடிக்க வந்திருக்க, நீ ஹீரோனா காமெடி நான் பண்ணுறது நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸ்டைல் சேம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை வாசு கொஞ்சம் இது மட்டும். அப்போ வாசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா பாலகுரண்ணன், அந்த படத்தில் வாய்ப்பு. ஆமாம் அந்த வாய்ப்பு. அப்போ வந்து என்னென்னா இவர் வந்து நம்ம அசோகன் சாரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இவர் இருந்தார், ஜி ராமகிருஷ்ணன் சார். அவர் அந்த ஐடியாவில் இருந்தார். ஆனால் இவர் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி, இல்லைங்க அவன் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அவன் இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் அவன் பேசுகிறதெல்லாம் ரசிப்பாங்க ஜனங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனால் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படி இப்படிங்கிற மாதிரி அவர் இவர் பயப்படுறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுருக்காரு இல்லையா, அதனால் அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. அப்புறம் ஏதோ சமாதானம் சொல்லி போட்டோம். அப்புறம் சொல்லிக்கிட்டதுக்கப்புறம் இவரும் சொன்னார் பாலகுரு சார், ரவி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல என்ன வாசு நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் என்னோடதுக்கு கொஞ்சம் பண்ணால் தானே, என்ன எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண, என்ன பண்ணதில்லை ஒரு மரியாதை வேண்டாமா. இல்லைப்பா டைரக்டர் சொல்கிறாரு, ஹீரோ சொல்கிறான், ஹீரோயின்ஸ் எல்லாம் மோஞ்சு இவ்வளவு சொல்லி நீ பாட்டில் எப்படி பண்ணி, சரி ஓகே இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் ஒன்றா டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு கையெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லாமல் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, அதனால் வெளியே டிஸ்கஷன் நடக்குமா அப்படின்னு அது மட்டும் சொன்னால் போதும், ஓகே டேக் அப்படின்னு. ஒரு 2 தடவை 3 தடவை மாற்றி இல்லை ஸ்ட்ரங் ஸ்லிப் ஆகணும். அப்புறம் நான் அதோட கரெக்டாக இதை மட்டும் தான் பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும்போது எனக்கு டைட்டாக பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக வேறு அப்படி சொன்னோன்னே பாலகுருண்ணா அப்படி டைரக்டர் அப்படியே முழிக்கிறாரு, எல்லோரும் அப்படியே முழிக்கிறாங்க. பாலகுருண்ணா பேக்கப் அப்படின்ட்டார். பாலகுருவேவா அசோசியேட் டைரக்டர் பாலகுரு பேக்கப்ட்டார். இவர் ஆடி போயிட்டார். ஜீனா பாலகுருஜி இல்லை அவன் சரியாக வரமாட்டாங்க, நீங்கள் வேறு ஆளை மாற்றிக்கிறதா நல்லது, அவனை வச்சு நம்ம ஷூட்டிங்கே பண்ண முடியாது, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் அப்படின்ட்டாரு. ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க, எல்லாருமே ஜெய்சங்கர்லேருந்து எல்லாம் ஷாக்கு. அப்புறம் ஓகே வேறு ஆளை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில்
கிளம்பிட்டாரு. என்ன பாலகுருஜி இல்லைங்க, வேறு ஆளை போட்டு எடுத்துக்கோ, எனக்கு முடியல, எனக்கு நான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இத்தனை பேர்த்துக்கு முன்னால் ரொம்ப சேமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னா அதில் பேக்கப் ஆனது தான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அசோகன் தேடுறான், இவரை தேடுறான், அவரை தேடுறான்னு போய் அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அதாகி இதாகி படமே அப்படி அதோடைய இதாகி போச்சு. நானே இன்னைக்கு கூப்பிடுவாங்க நாளைக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட என்ன ஒரு படம் வேலை பார்த்தது முதல் நாள், 2வது நாள் பேக்கப் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து ஃபஸ்ட் சைலன்ஸுன்னு சவுண்டு கொடுத்தது. என்னென்னா டைரக்டர் வந்து அப்பப்போ அவர் சைலன்ஸ்ன்னு இருப்பார், ஒரு தடவை என்ன திரும்பிப்பார், என்ன ராஜம் ஒரு சைலன்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு பயம், வாயை திறந்து செட்டுக்குள்ளே எப்படி பேசுகிறது என்ன பேசுகிறது, புதுசாக போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு தடவை அவர் அப்படிங்கும்போது என்னை திரும்பி பார்த்தாரு, பயத்தில் நான் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்துட்டேன். அப்பா எல்லாம் கைதட்டுங்க, ராஜன் வந்து வாயை திறந்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எல்லாம் சிரித்தாங்க. அப்போ என்னென்னா அங்கே கமல்நாதன் ஒரு அந்த நேரத்தில் இப்போ ஒரு தப்பாக சொல்ல பயமாக இருந்தால் அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போதெல்லாம் நான் சார்னு சொல்லி அவர் என்னென்னா கிளாப் அவரை தவிர்த்து வேறு யாரும் தொடக்கூடாது, அவர் தான் கிளாப் காமிப்பார், அவர் தான் கிளாப் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் புதுசாக வந்து சேர்ந்தது தானே. அவர் செட்டில் அசிஸ்டண்ட்டு டைலாக் ரைட்டர் மட்டும் இல்லை, நீ அசிஸ்டண்ட் மாதிரியும் கூட ஒர்க் பண்ணியா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு தடவை ஏதோ இதுக்கு வந்து கூப்பிட்டதுக்கு எங்கேயா கிளாப் அப்படின்னாரு. கிளாப்னு சொல்லும்போது இவர் எங்கேயோ பாத்ரூம் போயிட்டு வரான்ட்டு கிளாப் வச்சுட்டு போயிருந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், ஏன் நீ காமிக்க மாட்டியா அப்படின்னு டைரக்டர் கேட்டான்னு சொல்லி நான் எடுத்து நம்பர் காமிச்சிட்டேன். அது காமிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டார். அப்புறம் வச்சேன், யாரை கேட்டு நீ கிளாப் எடுத்த, நீ எப்போ வேலைக்கு வந்தவன், நான் இவனுக்கு என்ன சர்வீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து சார் டைரக்டர் இப்படி பார்த்தேன், என்ன சார் ஏன் அண்ணனை கூப்பிட மாட்டியா எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. என்னடா அது சார்னா ரொம்ப மரியாதை நினச்சிட்டுக்கிறோம், அண்ணாங்கிற அளவுக்கு டக்குன்னு வரலையே நமக்கு, ஒரு சில வயசு வச்சு தானே வரும், அதனால் சார்னு கூப்பிட்றதுக்கு சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவே அங்கே அந்த செட்டுக்குள்ளே வந்து ஒரு நாள் முதல் படமே எவ்வளோ குழப்ப முடியுமோ அவ்வளோ குழப்பம். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பார்த்து கமல்நாதன்லாம் பார்த்து நல்லா பேசினார், பிடிச்சார். அப்புறம் என் படத்துலலாம் கூட வந்து நடித்தார். அவர் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன நான் மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆக உங்களை ஒரு எழுத்தாளராகவும் உதவி இயக்குனராகவும் ஆக்கின முதல் நாள் வந்து கதாசிரியர் துயவன் தான். ஏன்னா முதல் படத்துலேயே உங்களுக்கு உதவி இயக்குனர் வாய்ப்பு, அதே படத்தில் எழுதக்கூடிய வாய்ப்பு ரெண்டும் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் ராமகிருஷ்ணன் எப்படி அவ்வளோ தெளிவாக நீங்கள் தான் அதை நீங்கள் கண்டுபிடிச்சாரு? அது ஏதோ ஸ்டைல் ஏதோ பார்த்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. துயம் எழுதுறதுக்கும் நான் எழுதுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டைலில் வித்தியாசமாக ஏதோ சம்திங் இருந்திருக்கு அவருக்கு, அதனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பாலகுரு தான் உங்களை கொண்டு போய் பாரதி ராஜகிட்ட சேர்த்தவர் இல்லையா? இல்லை, அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி வேலையே நடக்கல. இல்லை, அப்புறம் எனக்கு அங்கே தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் டைரக்ட் ஷூட்டிங்காக நடக்கலாங்கும் போது அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட போய் எங்கேயாவது சேர்த்துங்க நான் சொல்ல முடியும். அப்போ பாலகுருன்கிட்ட தான் போய் எங்காவது வேலைக்கு மறுபடியும் ஏதாவது ஷூட்டிங்னே நான் எப்படியாவது சேர்த்து விடுங்க இரியா வேலை ஏதாவது வரட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த படம் நின்று போன நேரத்தில் தான் எங்கள் டைரக்டருக்கு வந்து 16 வயதில் சான்ஸ் உண்டு. அப்போ இவருக்கு வந்து இவரை தெரியும், பாலகுரு இவங்கெல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம். அதனால் பாலகுருஜி நீங்கள் வாங்க குருஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வேலைக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் இவர் வீட்டுக்கு போனப்போ அவர் வேலை பார்க்க போகிறாரு, வேறு ஒரு 16 வயதில் அப்படின்னு அண்ணா எப்படியாவது அதில் சேர்த்து விடுங்க. ஐயோ இரியா நானே இப்போ தான் போயிருக்கிறேன், உடனே போகணுன்னே ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் அப்படி இப்படின்னா ஏதாவது நினைக்க போகிறாங்க, போட்டு ஒரு வாரம் 10 நாள் போகட்டும், அங்கே இன்னும் யார் யார் இருக்காங்க என்ன உங்களுக்கு தெரியல. அப்புறம் அங்கே பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தார், இவர் மட்டும்தான், எங்கள் டைரக்டரோட வேறு யாருமே இல்லை. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் பார்த்து அதுக்கப்புறம் பாலகுருன கையெழுத்து நல்லா இருக்குது, எங்கள் டைரக்டரும் கையெழுத்து நல்லா இருக்குது. அப்புறம் இவங்களே எடுத்துக்கிட்டு எல்லாம் எழுதிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, கலைமணி அந்த படத்துக்கு கதை வசம். அப்போ பாலகுருன மெல்ல ஒரு அசிஸ்டண்ட் யாராவது ஒரு பையனை சேர்த்து, சும்மா இருங்க புது படம் முதல் படம் நீங்கள் வேறு சேர்த்துனோம்னா சம்பளம் வந்து கொடுக்க வேண்டாமா, சும்மா அவன் வேலைக்கு போடுவான், அப்புறம் ப்ரொடியூசர் வேறு பட்ஜெட் இதாகி போச்சுன்னு சொன்னோம்னா தப்பாக, நம்ம 2 பேருமே குறித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளே எழுதிக்கலாம், உங்கள் கையெழுத்து நல்லா இருக்குது என் கையெழுத்து நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேர்த்த மாட்டேன்ட்டார். இவர்கிட்ட நான் டெய்லி போய் வீட்டு வாசலில் போய் நின்றுருப்பேன். அவரும் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணுவார், அவங்க சும்மா குறிச்சி வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் சம்பளம்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான், அவன் சாப்பிட்டு அவன் பாட்டில் வேலை பார்ப்பான், அவனுக்கு வேலை பார்ப்பான் அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை அவர் ப்ரொடியூசர் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவார், வேண்டாம் அப்படின்னு. அந்த டைமில் தான் நானும் வீட்டு வாசல் நின்றுருப்பேன், பார்த்திபனும் ஆப்போசிட் சைடில் நின்றுருப்பான் வாசல்லையே. பார்த்திபன் சான்ஸ் கேட்டான். அவன் என்ன சான்ஸுன்னா அவன் நடிக்கிறதுக்கு டப்பிங் பேசுகிறதுக்கு அதுக்கு இதுக்கான பாலகுருனுக்கு வந்து ரிலேஷன் அவன் பார்த்திபனா. ஆமாம், சொந்தக்காரங்கிறதுனால இவன் அங்கே நின்றுருப்பான், அவங்க அந்த அக்கா சைட்லையா என்னமோ சொந்தம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இவங்க அங்கே வந்து நின்றுருப்பான், நான் இங்கே அதில் 2 பேர்த்துக்குள்ளே பழக்கம்.
அப்புறம் நீங்கள் என்ன நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சான்ஸ் கேட்டிருக்கேன்னா அவர் நடிக்கிறதுக்கும் டப்பிங்கும் கேட்டிருக்கேன் அப்படின்னு 2 பேருமே வாசனை வந்தோடனே பாலகுருனுக்கு வழக்கமான அந்த கஸ்டமர்னு சொல்லுவாங்க ரெகுலர் கடங்காரனுக்கு 2 பேருங்கிற மாதிரி. அதனால் எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் போட்டு போவார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டில் இல்லை சரின்ட்டு அப்புறம் போய் எங்கள் டைரக்டர் பார்க்க இங்கே ஆஃபீஸுக்கு போய் அம்மன் கிரியேஷனில் அப்புறம் அங்கே பேச போனேன். வாசலில் பாலகுருன் இருக்காரான்னு சொல்லி கேட்கும். அப்போ எப்பவுமே ஒரு மரியாதைங்கிறது வந்து இங்கிலீஷில் பேசினது தானே மதிப்பாங்க, இல்லைன்னா ஒரு சாதாரணமாக நினைப்பாங்களே அப்படிங்கிறதுனால முன்னால் உட்காந்துருந்தவர் போய் எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ மீட் மிஸ்டர் பாலகுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹி ஜஸ்ட் கான் அவுட் ஐ திங்க் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே டெல் மீ யுவர் நேம் ஐ வில் கன்வே ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாரி சார் ஐ எம் நாட் சச் பிக் ஷாட், ஐ வில் வெயிட் அவுட் சைட், ஐ வில் வெயிட் வென் ஹி கம்ஸ் ஐ வில் மீட் இந்த அவுட் சைட் இட் செல்ஃப் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார் யாரோ ஒரு ஆளுக்கு வேலை வேணும்னு பாலகுரு சொல்லிக்கிட்டே இருந்தார் அசிஸ்டண்ட் டைரக்டர் வேலைக்கு அப்படிங்கும்போது எனக்கு ஷாக் ஆகி அப்புறம் அது எனக்கு தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தான் அப்படின்னா அவர் எனக்கு ஐ எம் பாரதி ராஜா, நான் தான் டைரக்டர் அப்படின்னாரு. அப்போ தான் ஆஹா இவர்கிட்டயா போய் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் உனக்கு தானே என்ன படிச்சிருக்கேன் என்னன்னு கேட்டார். நான் படித்தது பியூசி தான் ஃபெயில் அப்படின்னேன். சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு ஏதோ அந்த விஷயத்தில் பிடிச்சி போச்சு, வந்து பேசின விதம் அது இதுன்னு. சரி கொஞ்சம் படித்த பையனாகவும் இருக்கேன் விவரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அடுத்த நாள் ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியுமில்ல அப்படின்னா தெரியும் அப்படின்னு. அங்கே RR தேட்டர் இருக்குது, நாளைக்கு சாயந்தரம் அடிங்க அங்கே வந்துடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார். RR தேட்டருக்குள்ளே எல்லாம் போனதில்லை ஏவிஎம்குள்ளே, ஏன்னா போனாலே கேட்லேயே நிறுத்திடுவாங்க. இப்போல்லாம் ஈஸியாக உள்ளே போகலாம், அப்போல்லாம் இந்த கேட்டையே சொல்லணும் யார் என்னங்கிறது சொன்னோம்னா தான் விடுவான், இல்லைன்னா விடமாட்டான். அப்புறம் அதுக்கு முன்னாலெல்லாம் போய் திரும்பி வந்துருக்கேன். இப்போ தைரியமாக போய் நின்று RR தேட்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனால் முதல் சாங் ரெக்கார்டிங் அங்கே தான் இளையராஜாமி ஃபஸ்ட்டு பார்த்தது. அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்படி போய் ஒரு வாரமாக உட்காந்து ஃபுல்லாக படித்தா தான் நமக்கு மைண்டில் ஏறினா தான் இதாக இருக்கும், கொஞ்சம் நேட்டிவிட்டி சப்ஜெக்ட், அதனால் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் மைண்டில் ஏற்றிக்குவேன். அப்போ பின்னால் சைடில் வந்து டீ கேப் சாப்பிட்றதுக்கெல்லாம் அங்கே இடம் இருக்குது. அதனால் அங்கே போய் உட்காந்து படித்தேன். எனக்கு ரெக்கார்டிங் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அவசரமாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் உள்ள ஓடியான்ட்டேன் தேட்டருக்குள்ளே. இவர் இப்படி சுற்றிட்டு இருந்தோம். திடீர்னு ஏய் நான் உனக்கு என்ன சொன்னேன், ஸ்கிரிப்டை படின்னு தானே சொன்னேன், எது இங்கே வந்து நின்றுருக்கேன். இல்லை சார் படிச்சுட்டேன். இன்னும் இவ்வளோ சீக்கிரம் படிச்சிட்டியா அப்படின்னாரு. ஒரு 15-20 நிமிஷத்தில் படிச்சுட்டேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. கடகடன்னு சொல்லிட்டேன். அது அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஃபஸ்ட் டைம், என்ன இவ்வளோ சீக்கிரம் எப்படி எவ்வளோ மைண்டில் ஏற்றிட்டேன் அப்படின்னு. நல்லா இருந்தது, அதனால் படிச்சோன்னே மைண்டில் ஏறிடுச்சு அப்படியா அப்படின்னு. சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு. இப்போ என்ன இங்கே இருந்தானே ரெக்கார்டிங் பார்க்கலான்னு. சரி பாரு அப்படின்ட்டார். அப்போ அவருக்கு 2வது இம்ப்ரெஷன் வந்து படிச்சுட்டு உடனே வந்து இந்த கதையை சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் மெமரி பவரு அதெல்லாம் அவருக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் உள்ளே உட்காந்து காப்பி எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் விட்டார். அப்புறம் ஒரு நாள் வந்து வெளியே தான் நான் உட்காந்து காப்பி எடுத்துகிட்டு இருப்பேன். வந்தால் கலைமணி இவங்க எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே தான் டிஸ்கஷன்லாம் நடக்கும். நான்லாம் உள்ளே போகிறதுக்கு வேலை இல்லை. அப்போ சரி இப்போ தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் எங்கே வேணாலும் உள்ளே போவார் வருவார். பாலகுருன்னு இவங்கெல்லாம் உட்காந்துருப்பேன். எனக்கு இங்கே காப்பி எடுக்கிற வேலைங்கிறதுனால இந்த வெளிஹாலில் மட்டும் ஆமாம். அப்புறம் ஒரு நாள் இவர் எப்போ சாப்பிட்டு அப்படியே வந்தாருன்னா அப்படி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், நீ ஈடுசங்க அப்படி மாதிரி அடிச்சிட்டுக்கிறியா இல்லை படித்து கிடிச்சு தான் பண்ணுறீங்க, இல்லை படித்து தான் பண்ணுறீங்க. அப்புறம் அவர் கேட்டார், இதில் ஏதாவது உனக்கு சேஞ்சஸ் உனக்கு ஏதாவது தோணுதா, நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குது சார், இதில் ஏதாவது சேஞ்சு வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. அப்படி யோசிச்சு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு முதல் வேலைக்கு சேர்ந்துருக்கு. அப்போ தான் சொன்னார், இல்லை எதாவது இருந்தால் சொல்லு, இதில் என்ன இருக்குது அபிப்பிராயம் தானே. அப்போ நான் அந்த இன்டர்வியூவில் அந்த டைலாக் நல்லா இருக்குது, ஆனால் அந்த டைட்டில் 16 வயதில் எனக்கு கொடுந்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன், இப்படி 14 வயதில் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி என்ன தான் இந்த அனிமல்ஸ் டாக்டர் அந்த வெட்டினரி டாக்டர் இருந்தால் கூட ஓரளவு காலேஜ் எல்லாம் போயிருப்பான் இல்லையா, அதனால் அந்த டாக்டர் பேசும்போது எல்லாமே தமிழ்லேயே இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸு மிக்ஸ் ஆகி வந்தால் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி டைட்டில் அங்கே வந்தால் நல்லா இருக்கும். எப்படி டைட்டில் வந்தால் நல்லா இருக்குன்னா, அப்போ நான் ஃபீல் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வண்டியில் போயிட்டுருக்கேன், ஸ்ரீதேவி கேள்விப்பட்டு ஓடி வரேன், என்னங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்களாமே அப்படின்னு. ஆமாம் சொல்லவே இல்லை எங்கிட்ட. நான் ஊருக்கு போகிறேன் எதுக்கு சொன்னேன், என்னங்க இது இவ்வளோ நாளாக எங்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தீங்க அப்படிங்க. சொல்லுங்கள், இத்தனை நாளாக நீங்கள் எங்கிட்ட பேசின்னு பழகினது எல்லாமே ஜஸ்ட் டு கில் த டைம், வெயிலுக்காக 1 நேரம் மரத்துக்கு கீழே ஊங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளோதான் பண்ணிட்டேன்னா இப்போ கூட நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, உன்னோட 16 வயசு அப்படிங்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் டைட்டிலும் அந்த மாதிரி இருக்கும். அவன் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே 2 வார்த்தை பேச நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது மாதிரி எங்கே உனக்கு தோணுதோ சொன்னால் நிறைய இடத்துல இல்லை, நிறைய இடம் நல்லாவே இருக்குது, ஒரு சில இடங்கள் மட்டும் அப்படி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு எங்கே தோணுதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுன்னா அப்புறம் க்ளோஸாக எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அப்போ அது வரைக்கும் அசிஸ்டன்ட்னா இங்கே காப்பி எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் வச்சுக்கலான் இருந்தவர். அப்புறம் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே போய் அப்படி ஜாயின் ஆகிட்டேன். 16 இதில் பணியாற்றும் போது டேரக்டராக வந்து ஒருத்தரை பார்க்குறீங்க, அவருடைய டேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் சீரியஸாக இருப்பார், ஷூட்டிங்கில் வந்து லைட்டராக இருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது இன்றைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அப்படிங்கிறது அவருடைய கான்ஃபிடென்ட். அதுதான் எப்பவுமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவர் வேலையில் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இவங்க மூலமாக அவங்க மூலமாக இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிறதுல எல்லாம் அதெல்லாம் எதிர்பார்த்து அவர் இல்லை. அவர் ஒர்க்கில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். என்ன எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன இதுங்கிறதுல எல்லாம் மைண்டில் நல்லா ஏற்றி மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி வச்சுக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. எனக்கு அதுதான் ஒரு டைரக்டர்கிட்ட முதல்ல ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு மேட்ரு. ஒரு கேமராமேன் ஹெல்ப்போ இல்லை வேறு ஒருத்தர் ஹெல்ப்போ அவங்க ஹெல்ப்போ இவங்க ஹெல்ப்போ அதெல்லாம் எதிர்பார்க்காம அவர் வந்து தான் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது அது தப்பு ரைட்டுங்கிறது வேறு. சூப்பர். ஆனால் அதை வந்து தீர்மானமாக இருந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று வந்து என்னென்னா, அங்கே செட்டில் வந்து ஒரு நாள் கூட வந்து ஓபிடிச்சு நான் பார்த்தது கிடையாது. கரெக்டாக அந்த டைம்னா அந்த டைமுக்கு வருவார், ஷார்ட் அந்த டைம்னா 7 மணினா 7 மணிக்கு ஷார்ட் எடுப்பார். அதுக்கப்புறம் லைட்டு ஃபெயிலியர் மழை வருது அப்படின்னா தான் சேர் போட்டு உட்காருவார், இல்லைன்னா கரகரன்னு சுற்றிகிட்டே தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு இது அதில் வந்து அவ்வளோ ஒர்க்கும் தரவாக இருந்தது. தரவாக இருக்கிறதுல வந்து வேறு நியாயமெல்லாம் பேசாமல் ஓபி அடிக்காமல் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானும் கூடவே நேரமும் அதில் சிங்க் ஆகிட்டு. ஸோ நைட்டு தூங்குற வரைக்கும் நான் கூட இருந்து அவர் போய் படுத்ததுக்கப்புறம் தான் என் ரூமுக்கு நான் போவேன். அதே மாதிரி காலையில் முதல்ல நான் எழுந்திரிச்சு வந்து நான் தான் எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை போய் எழுப்புவேன். 5 மணின்னா 5:30 மணிக்கு நான் போய் எழுப்புவேன். ஸோ 7 மணி 7:30க்குள்ளே அவர் ஷார்ட் எடுத்துடணும். அப்புறம் இறங்கணுன்னே சில நேரங்களில் வந்து ரொம்ப காமெடி என்னென்னா, இறங்கணுன்னே நான் ஃபைலோடையே ஓடிட்டுருப்பேன் அவர் கூட. அவர் அப்படியே நடந்து இந்த லொக்கேஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே காட்டுக்குள்ளே அது பேடி ஃபீல்டு அப்படியே போவார். இது ஒரு மரம் ஒரு பிளாக் நல்லா இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பக்கம் உள்ளே போயிடும். அப்புறம் போனதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா கேமராமேன்னா அவர் கூட வந்துடுவார். சில நேரங்களில் அதாவது டிஃபன் சாப்பிட்டுருந்தா அப்புறம் பின்னால் ஒரு நியூஸ் இது பெட்டராக நினைக்கிறேன் என்ன அவர் லைட்டெல்லாம் பாட்டு ஓகே அப்படி யூனிட்டெல்லாம் வர சொல்லியா அப்படிம்பாரு. அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுன்னு இப்போ என்னென்ன டிஃபனெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க இறங்குற இடத்துல. இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது டிஃபன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் டைரக்டருக்கு அங்கே வந்துடும், கேமராமேனுக்கு அங்கே வந்துடும். நான் கேட்டால் அங்கே போய் சாப்பிட்டோம் அப்படின்ட்டுவாங்க. நாங்கடா அங்கே போய் சாப்பிட்னா மறுபடியும் 1 கிலோமீட்டர் நான் போயிட்டு மறுபடியும் சாப்பிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசியில் என்னடா பண்ண டைரக்டர் ஆளை காணனாலும் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் தொங்குன்னு அப்புறம் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு வருவேன். அதுக்குள்ளே டைரக்டர் கற்றுனாருன்னா அப்புறம் விழுந்து அடித்து ஓடுவேன் அரை உடையாக சாப்பிட்டுக்கிட்டு. இப்படி ஒரு நாள் நான் போகும்போது எதுக்கும் அப்போ எனக்கு இந்த ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்தது, அமிபியசிஸ்ன்னு சொல்லி வயிற்று வலி அது இதெல்லாம் இந்த சரியாக சாப்பிடாதனால அப்பப்போ லூஸ் மோஷனோ இல்லை பெயினோ அதெல்லாம் வந்து அதனால் நேரத்தில் சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். பசிக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு அதனால் போய் இறங்கணுன்னு எங்கள் டைரக்டர் இப்படி போயிட்டு இருக்கும்போதே டப்புக்குன்னு வாங்கி ஒரு 2 வாயை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டப்புக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் ஏதோ பேசியிருந்தார். நான் பாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் பாட்டில் போனார். நான் பின்னால் வர நினச்சிட்டு ஐயோ இந்த ஃபஸ்ட் சீன் நான் சொன்ன ராஜன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவர் பாட்டில் போயிட்டார். நான் பின்னால் இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் திரும்பி பாரு ஏய் அப்படின்னு கத்துனார். எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் பேசிகிட்டே போயிட்டு நீ எங்கேயும் அங்கே உட்காந்து அப்புறம் ப்ராப்ளத்தை சொன்னேன். இல்லை சார் இங்கே எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு மறுபடியும் போகணுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷனால் கூப்பிட்டீங்க நாலுலேருந்து அவன் எனக்கு கொடுக்கும்போது அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் முடியலன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டிஃபனெல்லாம் இவங்க சாப்பிடும்போது வரும். அப்புறம் அது நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயுங்கிற மாதிரி அப்புறம் இளநீ வந்தாலும் சரி. ஏன்னா அவங்களாம் என்ன ஒரு மாதிரியாக டைரக்டர் கற்றுணுன்னு நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிவாஸுக்கு அவங்க இவங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா அது அப்படியே அவருக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. முதல் 2 படத்துலேயே பாரதி ராஜா நீங்கள் நல்லா நெருக்கமாயிட்டீங்க இல்லையா? 16 முதல் படத்துலேயே நல்லா இதாகிடுச்சு.
முதல் படத்தில் கவுண்டமணி நடித்தது வந்து பாரதி ராஜாவை போட்டதா இல்லை ஏன்னா கிழக்க போகிறீங்களா நீங்கள் 2 பேரும் வற்புறுத்தி தான் கவுண்டமணி போட சொன்னீங்கன்னு பத்திரிகை பேட்டியில் பார்த்தேன் நான். இல்லை, முதல் படத்தில் வந்து பாலகுரனை வந்து நாடக நடிகர்கள் யாராவது வேணும்னா அவர் தான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னதில் தான் வந்து கவுண்டமணியார் நடிச்சது. எனக்கு இங்கே 92 சீலில் நான் அங்கே இருந்ததுனால இப்போ கவுண்டமணிலாம் அங்கே எனக்கு தெரியும். அப்புறம் அங்கேயும் 16 வயதில் வந்தப்போ நல்லா பழக்கமாயிடுச்சு. ரயில் அப்போ வந்து அவர் என்ன நினச்சாருன்னா, காந்திமதி அம்மா கூட வேறு யாராவது இருந்தாங்க. நாங்கள் கவுண்டமணின்னு சொல்லும்போது அவர் அந்த ஆளுக்கு முடியும் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த ஆளை போட்டு பாஞ்சாலி மேலே ஆசைப்படுறாங்கிறதுக்கு அந்த உருவ அமைப்பு. வில்லேஜுக்காரனுக்கு என்ன சார் பெரிய முடி அப்படி இப்படின்னு நாங்கள் காமெடி கேரக்டர் நல்லா ஒர்க் அவுட் ஆகாத பார்ப்போம் அப்படின்னா அவர் முடியவே முடியாண்டார். அவர் மைண்டில் வந்து நம்ம டெல்லி கணேஷ் அவர் தான் மைண்டில் இருந்தார். எனக்கு அப்போல்லாம் அவங்கெல்லாம் பழக்கம் இல்லை, பழக்கமான ஆளை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதனால் டெல்லி கணேஷெல்லாம் நாடகத்தில் அவங்க என்ன சார், இவன் மட்டும் நாடகம் நடிக்க இல்லையா, அது இல்லை சார், இவர் கிராமத்துலேருந்தெல்லாம் வந்தவர் ஒரு லுக்கு அது மாதிரி இருக்குமே, அவங்கெல்லாம் கொஞ்சம் சிட்டி லுக்காக இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் டெய்லி வந்து அந்த காந்திமதி கேரக்டருக்கு ஒவ்வொருத்தருக்கும் டைலாக் சொல்லி கொடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு அப்போ நான் கூட நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, காந்திமதி கேரக்டர் வேண்டாம், காந்திமதியை போட்டுக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும், வில்லேஜ் இதெல்லாம் பேச சரியாக வராது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பார்த்துட்டு சொன்னாரியோ, நீ அந்த மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது கூட டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தேன், நீ நல்லா நடிக்கிறியா, நீ அந்த காந்திமதியோடு நீ பண்ணியிருந்தேன். சரி, காந்திமதி அவங்க வயசுக்கு என்ன போய் நடிங்கன்னு சொன்னேன், எப்படி சார் சரியாக வரும் அப்படின்னு. அதனால் என்னையா அதெல்லாம் கிழவனா பண்ணலையா நீ, வைத்தியர் ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிற சார், இல்லை க்ளோஸும் இல்லை ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் தெரியாது. கவுண்டமணி ரோலுக்கு முதல்ல அவங்கள சஜஸ்ட் என்ன வந்து நடிகை நான் சொன்னேன், சுத்தமாக சரியாக வராது சார், அவங்க ஏஜுக்கும். அப்புறம் அது ஏதோ ஒரு சீனுக்கு வந்து வைத்தியம் இருக்கும்போது லாங் ஷாட்டில் சரியாக போயிடும், இதில் எல்லாம் க்ளோஸ் ஆகுது இதெல்லாம் வரும்போது ஈஸியாக தெரியும் சார், அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வேறு ஆளுங்களுக்கு புதுசு என்ன போடலான்ட்டு ஒவ்வொருத்தருக்காக டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு நாள் கவுண்டமணியும் கூப்பிட்டு போய் அவருக்கு விக்குக்கெல்லாம் வச்சு அவருக்கு டெஸ்ட் எடுத்தோம் நானும். அப்புறம் ராஜ்கிரனுக்கு அதில் உடன்பாடு, கவுண்டமணி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணி டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாம் போட்டு பார்க்கும்போது நாங்கள்லாம் ஹான்னு பெருசாக சிரிச்சு, நீங்கள் டைரக்டர் எங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு சதி பண்ணியே நீங்கள்லாம் பிளான் பண்ணியே அந்த ஆள் தான் வேணும்னு முடிவு பண்ணி செட்டப் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னு செட்டப்பாக பண்ணுறீங்களா. ஏன்னா அப்போது இல்லை பாரதி அப்படின்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து சொன்னார், அவங்க நினைக்கிறது கரெக்டு தான், நல்லா தான் இருக்குது கவுண்டமணி விட யாரோ ஒருத்தர் புதுசாக போடுறத விட இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, சரி போட்டு தொலைங்க அப்படின்னாரு. அப்போ தான் ராத்திரி 2 கவுண்டமணி டெய்லி எங்கிட்ட வந்து 92 சிக்கு போகும்போது நைட்டு 11 மணி 10 மணி டிஸ்கஷன் முடியும் போதெல்லாம் 92 சிலேயே உட்காந்துருப்பார். அவர் வீடு தனியாக இருந்தது பேக் சைடில் எல்டாம்ஸ் பக்கத்தில், இருந்தாலும் இங்கே உட்காந்துருப்பார். அங்கே அந்த 92 சீட் நீப்பு கூட நாடக நடிகெல்லாம் இருப்பார். என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்பார். இல்லைங்க இன்னைக்கு சொல்லிக்கிறேன், நேற்று சொல்லிக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு ரொம்ப லேட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு போனால் கவுண்டமணிக்கான என்னடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்றைக்கு இந்த நல்ல செய்தி சொல்லலாம் வரும்போது காணும். இல்லை இவ்வளோ நேரம் உட்காந்துது எதுக்கு, நான் எல்டாம்ஸ் வாசலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறேன், அங்கே யாருக்கிட்ட எல்லாம் இங்கே தூங்க ஆரம்பிச்சுட்டா நாங்கள் போய் பேசிட்டுருக்கேன்னு, ராஜன் வந்தால் சொல்லுங்கள் நாங்கள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நேரம் எல்டாம்ஸுக்கு போனால் முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன், வாசலில் தான் உட்காந்துருக்கேன். எல்டாம்ஸ் ஹோட்டலெல்லாம் பூட்டியாச்சு, வாசலில் உட்காந்து யாரோ ஒரு நான் பேசுனேன். அப்புறம் வாங்க அப்படின்னு, என்னாச்சுன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆலயம் கோயிலுக்கு கொண்டு வந்தேன். நானே கப்பூரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கொடுத்து கோயில் இந்நேரத்துக்கு சாத்திருப்பான், இல்லை பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி வாசப்படியில் கப்பூரத்தை கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஆயிடுச்சு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே கொடுத்துங்க, நீ கும்பிடுங்க நல்லா நல்லபடியாக நல்லா வரணும், எனக்கு இவ்வளோ நல்ல ரோல் கிடச்சிருக்கு நல்லா வரணும்னு சொல்லி உடனே அழுது அப்படியே ஃபீலிங் ஆகி அப்படியே கும்பிட்டு இதனால். ஸோ அதில் ரயில் தான் அவருடைய டர்னிங் பாயிண்ட். நிஜம், அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்து ஒரு அடித்தளம் இட்டதுன்னா அந்த படத்தை தான் சொல்லணும். ஸோ ராத்திரி 1 மணி 1:30 மணி இருக்கு கப்பூரத்து கொளுத்தி அந்த நேரத்துக்கு சாமி கும்பிட்டது. சில மெமரிஸ் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனால் கூட சில விஷயங்கள் அப்படியே மைண்ட் இல்லை. அந்த ஆரம்ப அதாவது அவங்க பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் பின்னாடி தெரியுது. இப்போ உங்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கூட இப்போ இன்றைக்கி வாட் இஸ் பாக்யராஜ் அப்படின்றது இந்த ஹோல் இந்தியா நோஸ். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கான உழைப்பு எல்லாமே பார்க்கும்போது அதுவும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தெரியும். அப்படின்னா எங்கிட்ட பின்னால் வந்து நிறைய பசங்க வந்து சேர்ந்தாங்கல்ல,
இந்த ஆயுதபூஜி சிவகுமார் அவங்க மாதிரி நிறைய பேர் எல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சேர்ந்து அப்புறம் டேரக்டர் ஆகி இதெல்லாம் பண்ணேன். பின்னால் கவுண்டமணி அசுர வளர்ச்சியாகி வேறு மாதிரி ஆகிப்போச்சு. கவுண்டமணி டேட் முதல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அர்ஜுன்லேருந்து யாருக்கிட்ட போய் ஹீரோக்கிட்ட கேட்டாங்க, கதாநாயகர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மணி என்னன்னு ஹீரோஸே மணி என்ன நான் என்னங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் மணின்னு சொல்லி கூப்பிடுறேங்க. எனக்கு என்ன சொல்லுறது இல்லை எல்லாரும் ஹீரோஸ் மணி என்ன சொல்லுவேன், நீங்கள் மணின்னு சொல்லி கூப்பிடுறேன். யோ உங்களுக்கு மணி வளர்ந்தது எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியும், நாங்கள் எப்படி பழகிட்டு இருந்தேன் என்னங்கிறது உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னா. ஓ அப்படியா உங்களுக்கு அப்போ இருந்தே பழக்கமான. ஏன்னா இவங்களுக்கு வந்து 92C மணியெல்லாம் யாருக்கும் தெரியல. அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சமாச்சாரமாக இருந்துச்சு. ஏன்னா உண்மையில் சொன்னால் அவருடைய சர்வீஸு எங்கள் டைரக்டர் கூப்பிடுவார், நான் கூப்பிடுவேன். நானாவது என்னங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு பேசுவேன். எங்கள் டைரக்டர் யோ மணி இங்கே வாயா அப்படின்னு சொல்லி இப்படி தான் கூப்பிடுவார் எங்கள் டைரக்டர். ஸோ ஆனால் அவருடைய வளர்ச்சியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் எந்த ஹீரோஸ் படமாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட கால்ஷீட் வாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த அசுர வளர்ச்சி. அதே மாதிரி அது ஒர்த்தாக தன்னை ஆக்கிக்கிட்டார். காட்சியை கொடுத்தாலும் செந்திலெல்லாம் என் படத்தில் வந்து நடிக்க போகும்போது எல்லாம் அவனை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ ரொம்ப பாவமாக இருக்குது 92C. அப்போ நான் சினிமாக்கே வரல. ஆனால் அந்த 92C வந்து உட்காந்து நாடக நடிகரில் உட்காந்துருக்கும்போது இந்த செந்தில் தான் ரொம்ப வரட்டுவானுங்க. ஏய் கருமா இங்கே வாடா, சொட்டையா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ டீ வாங்கிட்டு வாடா, காப்பி வாங்கிட்டு வாடா. அவர் எடுபடி வேலைக்கு தான் அந்த நாடக நடிகை. அவனுங்களே நாடக நடிகை தான் ஒன்றும் பெரிய வசதியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு எடுபடி மாதிரி இந்த ஆளை போட்டுக்கிட்டு பாவமாக இருந்தாலும் என்னையா பண்ணால் அந்த ஆளை போட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது இவனுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கலாப்பட்டி சிங்காரம் இவங்க எல்லாருமே வந்தாங்க, அந்த குரூப்பே பார்த்த நாடக நடிகை. அப்புறம் எனக்கு சான்ஸ் வந்தப்போ தான் வந்து இவனெல்லாம் கூப்பிட்டு மௌன கீதங்கள் அதில் எல்லாம் நடிக்க சொல்லி சொன்னேன். அவன் டைலாகெல்லாம் பேசுகிற உடனே செந்திலுக்கு அப்படியே ஒரே ஒரு சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். இன்று போய் நிலைவா. அதுக்கப்புறம் தூரன் வச்சப்போ தான் அழுதுட்டேன். ஏன்னா நம்பியாரண்ணன் கூட ஒரு கேரக்டரு அவருடைய அசிஸ்டண்ட்டாக வர்ற மாதிரி ஒரு கேரக்டர்னா டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அழுதுடுவான். என்ன நினச்சே பார்க்கல நான் நம்பியாரண்ணன் அப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ காம்பினேஷன் வரல. அதுக்கப்புறம் வந்து தூரம் நின்று போச்சுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்தில்ங்கிறது அந்த காம்பினேஷன் அப்புறம் ஒர்க் அவுட் ஆடி மாதிரி அப்புறம் அது வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் தனியாகவே செந்தில் எங்கேயும் கிடையாதுங்கிற மாதிரி, கவுண்டமணியும் தனியாக கிடையாதுங்கிற மாதிரி 2 பேரும் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு காமெடி பேராக அவங்க இருக்காங்களே. அது ஒன்றும் சந்தேகம். சிறப்புரையே பார்த்தோம்னா இதுக்கு போனோம்னா சொகத்தங்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா மணி வந்து அவர் எப்படின்னா வந்து இறங்குனதுலேருந்தே ஏப்பா டைலாக் எழுதிட்டார். அவர் எப்பவுமே வந்து தான் அங்கே தான் எழுதிட்டு இருப்பார். ஏதாவது எழுதியிருக்காரா இல்லை சார் சார்ட்டப்போ சொல்லுவார். அதுதான் இவர்கிட்ட தொல்லையே. ஏன்னா நம்ம கொஞ்சம் எதாவது இம்ப்ரூவ்மைஸ் பண்ணலாம், எதாவது பண்ணலான்னா அந்த கடைசி நேரத்தில் தான் இது சொல்லும் பாரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் கேட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள், ரெடி ஆயிடுச்சுன்னா நான் கேட்டேன்னு சொல்லுவேன். அந்த டைலாக் என்ன, நம்ம அது என்ன இம்ப்ரூவைஸ் இதுதான் இருக்கும். இவன் செந்தில் வந்தோன்னையுமே என்ன பண்ணுவான்னா வரும்போதே ஒரு பெட்ஷீட்டு அது இது சீட்டு கட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இறங்கணுன்னையுமே லொக்கேஷன் நம்ம பார்க்குறமல்ல அது மாதிரி அவன் அங்கே வந்து யாரும் கூப்பிடாது, யாரு கண்ணிலையும் படாத ஒரு மூளை இருக்குமல்ல, அதுக்கு கரெக்டாக ஆளுகளை செட்டப் பண்ணிட்டு போய் டப்பன்னு உட்காந்து உடனே போனாங்க. அப்புறம் ஏய் அப்படின்னு எங்கடா அவன் செந்தில் காணோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அண்ணே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்புல. அப்புறம் உடனே கவுண்டருக்கு தெரியும். அப்போ வந்து போய் சீட் ஆட்டி தெரியல அண்ணே என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி கவுண்டர் திட்டுவார். இருந்தாலும் அவர் வந்து இல்லை தொழிலில் வந்து கவுண்டமணி எக்ஸ்ட்ராடினரி சின்சியர், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறது இவ்வளோ லாங் டேர்மாக இருக்கிறதுக்கெல்லாம் மெயின் காரணமே அதுதான். ஆக்சுவலாக நான் தான் கவுண்டமணின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன் பேரா. ஆமாம். ஓ ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்து இவர் கவுண்டர்னு நினச்சிக்கிட்டு கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அப்புறம் ஒரு ஆள் சொன்னாங்க, பாலகுரன் சொன்னார், ஐயோ என்னையா நீ பாட்டு எழுதி கொடுத்து நானும் கவனிக்காம விட்டேன், என்னென்ன கவுண்டமணி அப்படித்தானே சொல்லுவோம். ஐயோ அவன் கவுண்டமணி இல்லையா கவுண்டர் மணியா இருந்தால் பேர் நாடகத்தில் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் நாடகத்தில் வந்து எல்லோரும் பேசிட்டே இருப்பாங்க, ரிஹர்சலாக ஒன்று சொல்லிட்டு இருப்பான். டேக்கில் வந்து திடீர்னு எந்த சீன்லேயாக இருந்தாலும் நாடகத்தில் வந்து கடைசியில் அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவன் டைலாக் முடிஞ்சு போச்சுங்கும்போது கவுண்டரில் டபக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவான். அவன் ஜனங்களை சிரிக்க வச்சுட்டு போயிடுவான். இந்த நடிக்கிறவங்க கூட பேனு முழிப்பானுங்க, என்னடா இந்த மாதிரி டைலாக் இவன் திடீர்னு இப்படி கவுண்டர் அடிப்பான், சொல்லவே இல்லை முதல்ல இப்படி ஒரு கவுண்டர் இருக்குன்னு சொல்லவே இல்லையா அப்படி. ஸோ எப்போ இருந்தாலும் கவுண்டர் அடிப்பானே சொல்ல முடியாதுனால இந்த கவுண்டர் மணின்னு பேர் வந்துருச்சு. நீ என்ன கவுண்டர் மணின்னு எழுதி விட்டு நான் சொன்னேன் கவுண்டர் மணிங்கிறது எனக்கு கேட்கல, எனக்கு சொல்லும்போது கவுண்டர் மணிங்கிற மாதிரி கேட்டது, அதனால் எழுதி விட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்னா அது டைட்டில் வந்து டைட்டில் போயிடுச்சு. அப்புறம் போனதுனால அப்புறம் கவுண்டர் மணியே ஆகிப்போச்சு. சூப்பர் சூப்பர். ஆனால் உருமலைப்பேட்டை நம்ம ஊருக்கார ஆள் தாங்கிறது தெரியும், இல்லைன்னா லாங்குவேஜ் அப்படி வராதில்ல. சிகப்புராஜாக்கள் தான் நீங்கள் வசனம் எழுதின முதல் படம் இல்லை? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணீங்க. பட் அஃபிஷியலாக டைட்டில் வந்து ஒரு வசனகர்த்தான் பேர் வந்து முதல் படம் வசனகர்த்தான் டைட்டில் வரல. அது ஒரு விஷயம்
அந்த ஆனால் நான் தான் அப்படின்னு சொல்லி கமிட் ஆகி எனக்கு அதுதான் முதல் வாய்ப்பு கிடைச்சது சிவபுரோஜாக்கள் தான். அந்த டைட்டிலில் உங்கள் பேர் இடம்பெறாததில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உங்களுக்கும் பாரதி ராஜாவுக்கும் இருந்தது இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் இருந்தது, அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவருக்கு அதான் நான் சொன்னேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்படி ஒரு பொசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் எங்கள் டைரக்டருக்கு அவ்வளோ பொசிட்டிவாக இருந்தது. ராஜன் எந்நேரம் என்னை கூப்பிட்டு இருந்துட்டு, நான் ஒரு தடவை வந்து என் பேர் சொல்கிறதுக்கு பதிலாக நான் இங்கே ஊருக்கு போயிட்டு வந்தேன் சிவபுரோஜாக்கள் டைம். அப்போது எப்போ வரலாம் என்ன சார் நடுவில் லீவ் இருக்குல்ல, ரயில் முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு டைம் ஆகுது அப்படி ஒரு 20 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு நடுவில் கேப் இருந்தது, கமல் கால் சீட்டு, ஸ்ரீதேவி கால் சீட்டு. அப்புறம் ஒரு வாரம் வேணால் கேப்புக்கு போயிட்டு வரலாமா 10 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டோன்னே சரி போயிட்டு வாய் அப்படின்னு. அப்புறம் இவர் அதுக்குள்ளே கமல் கூப்பிட்டு ஏதோ கால் சீட்டு இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணுறோம் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் எர்லியராக வந்து இவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நடுவில் வந்து ரெக்கமெண்டேஷனில் டைரக்டர் ஜம்பு சன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராமு வந்து யாரோ சொல்லி எங்கள் டைரக்டர் வந்து சேர்த்துட்டார். அப்போ நான் வந்து அடுத்த நாள் ஷூட்டிங்கும் போது அன்றைக்கி தான் எனக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், அவனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவனுக்கு சொல்லுங்கள், யாராவது தகவல் சொல்லுங்கன்னா. அப்புறம் உளுந்தடிச்சு என்ன லேட் ஆகும்னு நினச்சாங்க, திடீர்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு நான் ஓடி வந்தேன். அப்போ டைலாக்லாம் கூட ஆல்மோஸ்ட் எல்லாம் எழுதியாச்சு. ஸோ கேப்பு கால் சீட்டுக்காக கேப்பில் தான் நான் போனது. அப்புறம் முதல்ல டைலாக்லாம் எழுதி கொடுத்துட்டு போய் எழுதிட்டோம், இங்கே அட்லாண்டிக்கில் போட்டு தான் டைலாக்லாம் எழுதியாச்சு. ஸோ ஷூட்டிங் டேட்டுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம். அப்புறம் வந்தோடனே ஃபஸ்ட் டே வந்தோடனே நான் சாரை விஷ் பண்ணோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்புக்குறவுக்கு ஏற்றாப்புல ஒரு வீடு, ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே தான் ஷூட்டிங்கு, அந்த கமல் வீடுங்கிறத தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போனார், உள்ளே போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த பிளாக் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி பேசி கொடுக்கும்போது அப்புறம் நானும் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பையனை யாரும் புதுசாக வர்றானே நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்துக்கிட்டே இருந்தோடனே அந்த ஓப்பனிங் ராமு அப்படின்னாரு. ராமுவா, ராஜன்னு தானே கூப்பிடுவார், ராமுன்னு கூப்பிட்றாருன்ட்டு நான் முழிக்கிறேன். சார் அப்படின்ட்டு இவன் முன்னால் போனேன். ராமு இது எப்படி இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் நான் அப்படியே பின்னாலேயே நின்றுருந்தேன். அப்புறம் இன்னொரு பிளாக் இப்படி வந்தார், ராமு அப்படின்னு கூப்பிட்டாரு. ரெண்டாவது தடவை ராமுன்னு சொல்லி கூப்பிட்டோன்னு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னாச்சு, நம்ம கூட இவ்வளோ 2 படம் வேலை பார்த்துன்னு தெரியும் பண்ண, திடீர்னு ராமுன்னு புதுசாக எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு நான் பின்னால் இருக்கும்போது ராமுன்னு கூப்பிட்றாங்களேன்ட்டு உடனே ஒரே அப்செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நேராக வந்தேன், பேடு கீடு எல்லாம் எடுத்து வச்சு டைலாக் பேப்பரு அது எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் எல்லாம் எடுத்து வச்சு மேலே ஒரு லெட்டர் எழுதி ராஜன்னு கூப்பிட்டு இருந்த வாயில் ராமுன்னு சொல்லி கூப்பிட்டு நான் பின்னால் இருந்து என்னால் வேலை பார்க்க முடியல, சாரி இத்தனை நாளாக இருந்தது ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு தாங்கிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேடு எல்லாம் எடுத்து வச்சு மேலே இதை எடுத்து வச்சு போட்டு நேராக அங்கேருந்து நடந்தது அப்படி 9 to C தேனாம்பேட் சிக்னலுக்கு அப்படியே வந்துட்டேன். ஒரே அழுக வழி போகிறான், என்ன கூப்பிட்றது ராஜன்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக ராமுன்னு கூப்பிட்டாரேன்ட்டு ஒரே இதில் அப்படியே அழுதுகிட்டே போய்க்குவான். அங்கே போய் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி உதவியாளர்கள் இவனுக்கு ஃப்ரெண்டு எல்லாம் பழகிட்டு இருப்பாங்கல்ல, இவரோட 2 படம் வேலை பார்த்தேன், இன்றைக்கி திடீர்னு இப்படி கூப்பிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, நான் திரும்பி கோயம்புத்தூர் தான் வரப்போகிறேன். கோயம்புத்தூர் நண்பர்களுக்கெல்லாம் நண்பருக்கு ஒருத்தர் பழனிசாமின்னு ஒரு பையனுக்கு வந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் இவர் வந்து பார்த்துருக்காரு. வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன தேடி இருக்காரு, டைலாக்ஸ் ஏதோ பேசும்போது எங்கே ராஜனிங்கன்னா தேடி பார்த்துருக்கேன் காணோம். அப்போ பார்த்தா சார் பேடெல்லாம் இங்கே வச்சுருக்கேன்னு, என்னென்ன சார் ஏதோ லெட்டர் எழுதி மேலே ஏதோ வச்சுருக்கு அப்படின்னா. லெட்டரா என்ன ஏதோ எடுத்து பார்த்துருக்காரு. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு என் பிரச்சனைக்கு இதில் இவன் வேறு ஒரு மயிர் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்து எங்கேயும் அவனை தேடி பிடிங்கியாருன்னா இப்படி தான் போனார் அப்படி தான் போனார், ஒருத்தர் பாம்புக்குறவர்கிட்ட பார்த்தேன், ஒருத்தர் சிக்னல் கிட்ட பார்த்தேன், அப்படி இப்படின்னா எல்லாம் தேடுங்கன்னா கேஆர்ஜி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா ஷூட்டிங் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. கேஆர்ஜி ரொம்ப நாளாக படம் எடுக்க முடியாமல் உட்காந்துருந்தார். இவர் இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து அப்புறம் நான் தான் பேசி எல்லாம் கேஆர்ஜி கிட்ட சொல்லி இப்போ அவர் தான் பால் பவுடர் வாங்கி கொடுத்தாரு கேஆர்ஜி. நான் இப்போ ராஜ்கண்ணுக்கிட்ட கேட்காத நேரத்தில் நானே கண்ணார பார்த்துருக்கேன். இங்கே பஸ்ஸு காசு இங்கே வாங்க மாட்டார், அங்கே போய் பக்கத்து ஆஃபீஸில் போய் அங்கே வாங்கிட்டு போய் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் டேரக்டருக்கு. இல்லை அதான் அங்கே அவர்கிட்ட முதல்ல வேலை பார்த்தனால, ஆஃபீஸில் வேலை பார்த்தனால இவர் போய் ஒரு இந்த டின்னு பால் இது பண்ணிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வாங்குறது அது அங்கே தான் போய் காசு வாங்குவார். பஸ்ஸுக்கு முதல் கொண்டு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க சும்மாரியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட கேஆர்ஜிக்கு வந்து இப்போ இவர் வந்துட்டாருன்னே நம்ம லைஃப்பில் மறுபடியும் நம்ம படம் எடுத்துடலாம், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் நேரம் காசு கேட்க முடியாதுல்ல. அவர்கிட்ட போய் ஆஃபீஸில் வேலை பார்த்து எப்படி போய் காசு கேட்க முடியாது.
அதனால் அந்த நேரத்தில் பார்த்தா எம்எல்ஏங்கிற மாதிரி பெரிய கம்பெனியெல்லாம் சூட் கேஸோடு வந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ கேட்டாலும் சரின்ட்டு. அப்போல்லாம் 75,000 1,00,000 அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருடைய வறுமை, அவருக்கும் இது மாதிரி 16 வயதில் டைமில் இப்போ குழந்தைக்கு பால் போடுவாங்கன்னு இப்படி இருந்திருக்கு அவர் சூழ்நிலை, யோசிச்சு பாருங்கள். அதனால் அவர் மனசு அலப்பாயுது. சரி கேஆர்ஜிக்கு பண்ணணும், அதுக்காக 2வது 3வது கூடமே பண்ணணுன்னு எப்படி எனக்கு கிடைக்கிற காசு அங்கே போய் அவர்கிட்ட கேட்க முடியுமான்னு. அப்புறம் நான் பேசி இல்லை சார் அவருக்கு பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், வெளியே என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுக்க சொல்கிறேன். அப்புறம் கேஆர்ஜிக்கிட்ட போய் பாருங்கள், உங்கள்கிட்ட ஆஃபீஸ்லேருந்தெல்லாம் மறந்துருங்க, வியாபாரம் அவருக்கு ஆக போகுது, ஸோ அடுத்தவன் என்ன கொடுக்குறான்னு அதை நீங்கள் கொடுக்க ரெடியாக இருங்கன்னு சொல்லி எவ்வளோ வேணால் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னாரு. என்ன மற்றவங்க கொடுக்குறான்னு நான் கொடுத்துட்றப்பா, எனக்கு எப்படியோ படம் எடுத்தால் போதும் அப்படி இப்படின்னு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேசி தான் அது கமிட் ஆனது. இப்படி பேசி இப்போ தான் படம் ஆரம்பிக்குது. அப்போ ராஜான்னு சொல்லிட்டு என் மேலே அவர் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கார். நமக்கு பேசி விட்டதெல்லாம் தானே ராஜன் தானே எல்லாம் பேசி விட்டான் எல்லாம் பண்ணான்னு. இப்போ திடீர்னு ராஜனை காணோன்னு இவர் டென்ஷன் ஆகிட்டாருன்னு சொல்லணும்னு இந்த வழியாக தான் இப்படி போயிட்டு இருந்தாரு. யாரோ சொன்னோடனே கார் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஆர்ஜி கார் எடுத்துகிட்டு நேராக 92 சீரியல் எழுதிட்டு இருக்காரு. தம்பி ராஜா சட்டம் கேட்ட கேஆர்ஜி, இது உனக்கே நியாயமாக இருக்கு, நீயே என்ன கரையேற்றுறேன்னு சொல்லி நீயே கலத்துக்கு டம்முன்னு போடுறியாப்பா அப்படின்னு. இல்லை ஒன்றும் பேசாத, அவங்க எல்லோரும் சும்மா நின்றுருக்காங்க, நீ வராமல் ஷார்ட் எடுக்க மாட்டான், சூப்பர், அதனால் நீ புறப்படுற எந்திரி. இல்லை அவர் பேர் எதாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம், அப்போ நீ இல்லாமல் ஷூட்டிங் நிற்கிதுன்னு சொல்லிட்டுனல்ல, அதனால் உங்கள் டைரக்டர் நீ நினைக்கிற மாதிரி அப்படி இருந்தால் அப்போ ஷூட்டிங் எடுத்த மாட்டார், போடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்திருப்பார்ல. அங்கே இருக்குது கமலஹாசன், ஸ்ரீதேவி, எல்லோரும் வெயிட்டிங். அதனால் நீ இப்போ ஒன்றும் பேச வண்டி ஏறி பேசலாம். அப்புறம் வண்டி ஏறி வந்தோடனே இவர் வாசல் நின்றுருந்தார், ரூம் வாசலில். என்ன பார்த்தோன்னே அப்படியே பல்ல கழிச்சிட்டு வாயாங்க அப்படின்னு கையை பிடிச்சி தரத்தரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போனேன். என்ன மயிர் என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படி இப்படின்னு பயங்கரமாக கருத்தேன். எனக்கு வீட்டில் 1000 மணி, அது எனக்கு எப்படி தெரியும், நான் ஊர்லேருந்து வந்த ராஜன் இன்னொருத்தன் பேர் பதிலாக ராமன் கூப்பிட்டேன், நான் எப்படி நாங்கள் 2 பேரும் கத்துறோம். 2 பேரும் காரசாரமாக அவருக்கு கண்ணில் தண்ணிச்சு எனக்கு கண்ணில் தண்ணிச்சு. 2 பேரும் பேச கமல் கதவை திறந்துட்டு வந்துட்டாப்புல. என்ன ஏதோ சண்டை நடக்குது போல இருக்குன்னு அப்படியே வந்தோடனே 2 பேரும் கண்ணில் தண்ணி பார்த்தோன்னே கமல் சாரி நான் ஏதோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை சேர்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் என்ன இத்தனை பேர் கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி என்ன இல்லையா எனக்கு வீட்டு பிரச்சனை, அதனால் அது எதுவும் மறந்து நான் இத்தனை நாள் நீ இல்லை, ஒரு வாரமாக அவன் கூப்பிடுறதுனால நான் ராமனு கூப்பிட்டேன். இல்லை நீ அவனும் ஒன்றாயிருவீங்களா அப்படின்னு, எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதுதான் அந்த சீன் எடுக்கலான்ற ஐடியா பண்ணேன். நான் சொன்னேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கல அப்படின்னு. போட்ட உடனே குண்டு வீடு பிடிக்கல என்ன சொல்கிறேன், இதில் அவ்வளோ எல்லாம் பிளாக் இருக்கிற மாதிரி தெரியல. நீ கதையில் சொல்லும்போது இப்படி அப்படின்னு நிறையா லொக்கேஷன் அது இதெல்லாம் மைண்டில் எனக்கு வந்தது. இதில் ஒரே ஒரு ஹாலு இப்படி சுற்றி வர இருக்க ஒழிய பிளாக் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. பார்த்ததில் இதுதான் இருக்குண்ணா, அதுக்காக இன்றைக்கி கமிட் பண்ணிட்டோம்னா அப்புறம் படம் பூரா இந்த வீட்டில் தான் நிறையா வருது. அதனால் என்ன அப்படி சொல்கிறேன், இல்லை சார் இன்றைக்கி எடுக்கிறதுக்காக ப்ரொடியூசர் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லையா எல்லோரும் பண்ணிட்டாங்க, அதுக்காக சொல்லிக்கலாம் சார், வேறு ஏதாவது நல்ல வீடு பார்த்து கூட பண்ணலாம் அப்படி இப்படின்னா. அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டுனா அவர் ஆறுமுகம்னு கேஆர்ஜியினுடைய ஆமாம் கொஞ்சம் கால் ஊற்றிட்டு வருவாங்க, அவர் கூப்பிட்டு வீடு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ இதாக இருக்கான்னா போச்சுடா இதுக்காக போய் கேஆர்ஜி கூப்பிட்டு வந்தார் அப்படின்ட்டு அவர் எப்படியோ ஒரு அப்படி ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னா விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒவ்வொரு ரூபத்தில் நமக்கு வருது அப்படின்னு. சார் இன்னொரு இடம் பார்த்துருக்கேன், அது கொஞ்சம் வாடகை அதிகம், ஆனால் கொஞ்சம் பெரிய வீடுன்னா அது பரவாயில்ல அப்படின்னு எங்கள் டைரக்டர் வாடகை அதிகங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் நல்லதாக வேணுமில்ல அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கார் ஏறிட்டு எல்லோரும் சேர்ந்து புறப்பட்டு அப்படி இங்கே வந்த ஒரிஜினல் அதான் ஒயிட் ஹவுஸா? ஒயிட் ஹவுஸ். அப்புறம் வந்தோடனே இதை பார்த்தோன்னே முன்னால் இடம் பின்னால் இடம் அந்த ஹால் இந்த ஹால் அது இதுன்னு இது ரொம்ப பர்ஃபெக்ட் வீடு அந்த கதைக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குண்ணே. வாடகை அதிகங்கிறதுக்காக இந்த மேனேஜர் எல்லாம் சேர்ந்து இப்படி சமத்திட்டான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா சரி எல்லாத்தையும் போய் வர சொல்லுவோம் அது போனால். அப்புறம் ஒன்று எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அப்புறம் மொத்த யூனிட் இங்கிருந்து எல்லாம் கிளம்பி அப்புறம் கமலஹாசன்லாம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டு ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். பாரதி ராஜா புதிய வார்ப்புள்ள உங்களை கதாநாயகர் ஆக்கலேன்னு வச்சுங்க, நீங்கள் நடிகராக இருப்பீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, எனக்கு நடிக்கணும்னு இன்டென்ஷன் சென்னைக்கு வந்த புதுசில் இருந்தது. அப்புறம் இங்கே சுதாகர் மாதிரி தெலுங்கார கன்னடத்துக்காரங்க அவங்க இவங்க நிறைய பசங்கள்லாம் வந்து பிரமாமல் இன்சைடு பண்ணி பிரமாமல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள கையில் வந்து ஒரு பெரிய ஆல்பமெல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பாண்டி பிச்சார். இதை பார்த்தோன்னே நான் ஃபங்காயிட்டேன். இவனுக்கு இவ்வளோ ஸ்டைலாக இருக்கானுங்க, இவனுக்கு வந்து வசதியாக இருக்கானுங்க, இவனுக்கு இப்படியெல்லாம் ஆல்பம் எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம போய் இதில் எங்கே நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி டெக்னிக்கில் ஏதாவது போக முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். அப்போ எப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தனோ அப்போவே டைரக்டர் ஆகணுங்கிறது தான் எனக்கு நடிகர் ஆசை முள்ள போயிடுச்சு. அப்போ ஆமாம், அப்போது அது இன்டென்ஷன் இல்லை, ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்டென்ஷன் இல்லை.
இப்போ ரயிலில் வேறு வழி இல்லை 16 வயதில் அங்கே கொள்ளைகாலுங்கிறதுனால தெலுங்கு இது கன்னடம் பேசுகிறவனுக்கு நடிப்பு வர மாட்டேங்குது, நடிப்பு வர்றவனுக்கு கன்னடம் வர மாட்டேங்குது, தமிழ் வந்ததுன்னா அவனுக்கு நடிப்பு வரல, நடிப்பு வர்றவனுக்கு வந்து தமிழ் வர மாட்டேங்குது. அப்புறம் டைரக்டர் கொஞ்சம் நேரம் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நான் போராட்ட பாட்டு தான், டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் போய் கொஞ்சம் கிரே எல்லாம் போட்டு நீயே வா, நீயே இந்த சீன் நடிச்சிரு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடித்தேன். அப்புறம் ரயில் எல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு லொக்கேஷனுக்கு இங்கேருந்து போகிறோம், பழனிக்கு போகிறோன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் அங்கங்கே வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து வச்சு அவனுக்கு ஒரு ரூம் போட்டு அவனை 30 நாள் தங்க வைக்கணும். அதனால் நம்ம தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறோம். அதனால் நம்மளே ஒரு டவல் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு பனியன் ஒன்று போட்டு லுங்கி கட்டிட்டு பாட்டுக்கிட்டு எங்கே வேணுமோ என்ன இன்ஸ்பயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு டைலாக் எல்லாம் மாற்றுவோம். அப்படி ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் அந்த ரோலு போட்டுக்கிட்டு அப்பப்போ அங்கங்கே மழை வருது, அது வருது, நிற்கிது, போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி அங்கங்கே வச்சுக்கிட்டு பண்ணிட்டு போயிருந்தேன். அப்புறம் சிவப்பு ரோஜாக்களப்போ அதே மாதிரி கமல் காம்பினேஷனுங்கும் போது தேவைப்படும் போது வரணும், தேவைப்படும் போது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது சரி இந்த வேறு ரோல் வேணால் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து அதை பண்ணேன். அவ்வளோதானே ஒழிய அப்போது இது மைண்டு போயிடுச்சு, இந்த மாதிரி நான் நடிக்கணும், ஹீரோ ஆகணுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இது முடிஞ்சுன்னுமே சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சுன்னுமே நான் உசோர் நட்சத்திரங்களுக்கு போய் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டேன். அப்பா நடிக்கிறதா இல்லை முதல்ல? ஓ போயிட்டேன், வெளியே போயாச்சு. ஆமாம் தெரியும். போய் ஒர்க் பண்ணி சூரியலாசித்தங்கள் ஷூட்டிங் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். இவருக்கு புதிய வார்ப்புகளில் வந்து கதை ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு நான் தான் விஜயனெல்லாம் சேர்த்து விட்டு வந்தேன். நம்ம ஆமாம் விஜயன் அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இல்லை, நான் தான் சேர்த்துனேன், அசிஸ்டண்ட்டுக்கே சேர்த்துனேன். கதை சொல்ல வந்தாப்புல எங்கள் டைரக்டர் சேரணும்னு சொல்லி வந்தாப்புல, கதை சொல்கிறேன்னு சொல்லி வந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன் கதை அவ்வளோ கரெக்டாக இல்லை, நான் அவங்களுக்கு வந்து கதை அந்த ரூட்டெல்லாம் நல்லா தெரியுது, ஓரளவுக்கு படிச்சதுனால இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, புக்கு நாலேஜ் இருக்குது சார், அதனால் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்திக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்துனேன். அப்போ தான் இந்த சச்சா அவன்லாம் லெட்டர் எழுதுவான், ரங்கராஜன் இவங்கெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க டைரக்டருக்கு, பாராட்டு கடிதம். இதெல்லாம் படித்து சார் இவர் கொஞ்சம் விவரமாக இருக்கார், இவர் கொஞ்சம் விவரமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படி சேர்ந்தவங்க இவங்க. ஸோ அந்த நேரத்தில் விஜயன் சேர்ந்தேன். அப்போ நான் வந்துட்டேன். அப்போ விஜயன்லாம் சொல்லியிருக்காங்க கதை கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜயனெல்லாம் வந்து ராஜனை கூப்பிடுவான், அவன் கோவிச்சிட்டு இருக்கான் அவன் சிவப்பு ரோஜாக்கள் மேட்டரில், அவன் வரமாட்டான். இல்லை நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாப்பில், அப்படிலாம் எங்களுக்கு ராஜனுக்கு பற்றி தெரியும்னு. நான் கூப்பிட மாட்டேன், நீயே போய் கூப்பிடு அப்படின்னு. அப்புறம் நான் 92 சீல் தான் இருக்கிறேன். அப்போ விஜய் நேரம் அங்கே வந்துட்டாப்புல, ராஜன் கொஞ்சம் கிளைமேக்ஸ் சரியாகிட்டு வரல, டைரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இல்லை, அதனால் டிஸ்கஷனில் ராஜன் வரணும் அப்படின்னா. ராஜன் வரணும் நீ சொன்னாலாம் வரமாட்டேன், எங்கள் டைரக்டர் கூப்பிட்டா நான் வர்றேன், அதனால் டைரக்டர் ஒன்றும் பெருசாக வந்து வாயா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், ஃபோன் பண்ணி என்னையா எப்படியா இருக்க அப்படின்னு சொல்லி பேசினா போதும், நான் வந்துடுவேன், அதனால் அவர் கூப்பிடணும், நீ எல்லாம் கூப்பிட்டேன்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு. அது வேணால் நான் வெளிக்கிட்டேன் அப்படின்னா அந்த சார் நீங்கள் ஒரு வார்த்தை பறவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே அந்த முக்கில் பொட்டிக்கடையிலேருந்து ஃபோன் பண்ணி கொடுத்தாப்புல. அப்புறம் என்னையா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. எல்லாம் அடுத்த படத்தை வேலை பார்த்தேன். சரி இங்கே இருக்கிறேண்ணா, ப்ளூ டைமண்ட் இந்த ஹோட்டலில் தான் இருக்கேன், வர்றேன் சார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ போனேன். அப்புறம் போனப்போ தான் கதையை சொல்லி கிளைமேக்ஸ் சரியா இல்லையா, திருப்தியாக இல்லை, எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் சொல்கிறேன், நீ கேட்டு சொல்கிறேன். அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் சொன்னார். நான் சொன்னேன் இன்டர்வியூலேருந்தே சரியா இல்லை, சிகரெட் பேக்கெட் டமான்னு தூக்கி போட்டு கோவமாக மயில உனக்கு கிளைமேக்ஸ் தான் சரியில்லைன்னு கூப்பிட்டேன், இன்டர்வியூலேருந்தே சரியில்லைன்னு. சார் இன்டர்வியூலேருந்து எதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணால் நல்லா இருக்குது, அதை விட்டு போட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏன் போகிறோம், அதே திருப்தியாக இல்லை, என்ன திருப்தியாக இல்லை எல்லாம் பண்ணி வச்சு. இல்லை சார் வில்லேஜில் ஆரம்பித்து ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கதை, நல்லா ஒரு குங்குமம் அது இது இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு மேட்ருக்கெல்லாம் வந்து வச்சு லவ் ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸோ ரதியும் வாத்தியாரும் வந்து கல்யாணம் ஆகி போச்சுன்னா அப்புறம் கதை முடிஞ்சு போன மாதிரி தானே சார், அப்புறம் சிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அந்த வில்லேஜ்லேயே போய் அந்த கதையில் ப்ராப்ளங்கள் வந்து வில்லேஜ்லேயே முடிஞ்சது, கல்யாணம் ஆகுது ஆகலைங்கிறது கிளைமேக்ஸை வச்சுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு திருட்டு இல்லைன்றிருக்கேன். இல்லை கொஞ்சம் விட்டினா நான் கொஞ்சம் பேசுவேன், பேசிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் தான் சரி நீயாச்சும் அசிஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னு போயிட்டார். அப்புறம் நான் உட்காந்து மத்தியானத்துலேருந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஒரு லைன் பிடிச்சி சொன்னேன். அந்த லைன் பிடிச்சி அது சொன்ன உடனே அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. அது என்னென்னா அணைப்பில் வந்து அணைப்புன்னு சொல்லி தினத்தந்தியில் வந்து ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன். ஒரு மைனர் வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிறதுக்காக அவளை ரொம்ப கப்பல் பண்ணி ட்ரை பண்ணுவான்.
அவள் ஒத்துக்கவே மாட்டான். இவன் என்ன பண்ணிடுவான், அவன் அசிஸ்டண்ட் ஒருத்தனை விட்டா அவனை வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போய் உட்கார சொல்லிவிட்டு இவன் வீட்டுக்குள்ளே வந்து தெரியாமல் கதவை சாத்திட்டாங்க போது அவன் குங்குமம் எல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு அப்புறம் இவரே ஊரை சேர்த்திட்டு வந்து கதவை தட்டி ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷனுக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவார். அது என்ஜாய் பண்ணுறதுக்கு வரும்போது ஃபஸ்ட் நைட் அப்போது அவள் ஃபயர் பண்ணிட்டு இவனையும் சேர்த்து கட்டி பிடிச்சி அணைப்புன்னா அவரை அணைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அணைப்புலேருந்து விடுபட்டான்னு ஒரு பிடி சாம்பலாகன்னு முடிச்சிருந்தேன். அது ஒரு 50 ரூபா 75 ரூபா இப்படி சிறுகதை வாரமான ஞாயிற்றுக்கிழமை எழுதி கொடுத்தோம்னா கொடுப்பாங்க. அதுக்காக எழுதுந்து அது மைண்டில் வந்தது. ஸோ இந்த கதைக்கு வந்து ஜி சீனிவாசன் அந்த வில்லன் கேரக்டர் ஆகிறதுனால அவர் அமாவாசைன்னு சொல்லிட்டு அந்த கவுண்டமணி வச்சு ப்ளே பண்ணி இப்படி பண்ணார். அப்புறம் கடைசியில் வந்து இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது சொல்லும்போது எல்லாத்துக்குமே அது பிடிச்சிருந்தது. அப்புறம் உடனே ஜோதின்னு சொல்லி பேர், ஏன்னா கடைசியில் ஜோதியாக போடுறதுனால ஜோதின்னு சொல்லி அப்படின்னு ஹீரோயின் பேர். அப்புறம் உடனே சார் ஒன்று சொன்னார் நல்லா இருக்குன்னு. அப்புறம் அசிஸ்டன்ட்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து கேட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா, எல்லாம் பிடிச்சிருக்குன்னாங்க. சரி உட்காந்து நீ சொன்னது அப்படி எழுது அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எழுதுனேன். அப்புறம் எழுதுனதுக்கப்புறம் சார் இவர் செகண்ட் ஹாஃப் பூரா இவர் சொன்னதை வச்சுக்கிட்டு அப்புறம் செல்வராஜ் எழுதுங்க அது இதுன்னு சொன்னேன் எப்படி, அதனால் இவரே கொஞ்சம் எழுதிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு ஆர்டராக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஆர்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் டயலாக்ஸும் அவரே எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வேணால் எழுதி நான் அனுப்புகிறேன், சுதாராலேருந்து எழுதி அனுப்புகிறேன். ஒரு 10 சீன் முதல்ல 15 சீன் எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் நான் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அனுப்புகிறேன்னாரு. சரின்ட்டார். அப்புறம் திடீர்னு அவர் என்னென்னமோ தேடிக்கிட்டு இருந்தார். அவர் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், ராஜா வச்சு சாங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு, ரெக்கார்டிங் பண்ணியாச்சு, லொக்கேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஹீரோ மட்டும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தாரு, ரயிலில் போய் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த சுதாகர் சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே போய் அந்த தெலுங்குக்காரர் எனக்கு எங்கேயாவது வாரினேன்னா காலை வாரினா நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதனால் அந்த படத்துலேயே அவர் வந்து என்னென்னா இல்லை, அவர் வந்து அவனுக்கு சுதாரா ஹோட்டலில் ரூம் போட்டு நான் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். தமிழ் தெரியாது இல்லையா? ஆமாம். ஸோ அவனுக்கு வந்து சுதாகருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இவர் வந்தவர் ஒரு நாள் ஜன்னல் வழியாக நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஜன்னல்கிட்ட இருந்தே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்து சைலண்ட்டாக ரிட்டர்ன் ஆகிட்டார். அப்போ சொன்னார், நான் காலையில் வந்து உனக்கு தெரியாது ஜன்னல் வழியாக பார்த்தேன், அவன் எங்கேயாவது லொக்கேஷனில் தெலுங்குக்காரன் எங்கேயாவது வாரினா உன்னை தான் அப்படியே வச்சு நான் ஷூட் பண்ணியிருப்பேன், சுதாகர் சொதப்பியிருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை சார் இன்னும் 20 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அவனை ரெடி பண்ணிடலாம், அவன் நல்லா கொஞ்சம் ஆள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அவன் லட்சணமாகவும் இருக்கான், அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 நாளில் அவனை ட்ரெயின் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போவே அவருக்கு ஒரு ஃபீலிங், நடிக்கிறதுல மேலே ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ இது வாத்தியாருக்கு இவன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஏன் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணார். நான் டைரெக்ஷனுக்கெல்லாம் ரெடியாக இருக்கேன், 1 மாதத்தில் என்னையா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் 45 நாளில் முடிச்சிடுவேன், இதை முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நீ போய் டைரெக்ஷன் பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே ப்ரொடியூசர் கோபிநாத்தும் வந்து பாகிராஜ் நீ இங்கே பாதி மனசு அங்கே பாதி மனசு குருநாதரை எடுத்துக்கிட்டு பண்ணால் உனக்கு அதெல்லாம் மனசில் சரியாக வராது, அதனால் சேர்ந்த மாதிரி முடிச்சுட்டு வா அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு புதிய வார்ப்பில் முடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். அப்போ ரிலீஸ் ஆனோடனே நடிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. உடனே நான் வந்து அடுத்து டைரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். அந்த நேரத்தில் தான் இவருக்கு என்னது கன்னிப்பருவத்தில் பாலகுரு அவருக்கு ஆள் கிடைக்கல. அப்புறம் இதே மாதிரி அந்த வில்லன் ரோலுக்கு ஒவ்வொரு ஆளாக டெஸ்ட் எடுத்துருக்கிறத பார்த்தோன்னே ராஜ்கண்ணு வந்து மற்றவங்க கணேஷ் பாண்டி இவர் ஏக்நாத் இவங்கெல்லாம் சேர்ந்து இவரே நடிக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன், வில்லன் இவரே செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் இல்லை நான் சுதாகர் எனக்கு டேட்டெல்லாம் கொடுத்துட்டேன் ரெடி, நான் போகணும் அப்படி இப்படின்னா ராஜ்கண்ணு சுதாகர் துப்பாக்கிட்டு சுட்டு போடுவேன் நீ வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி என் படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ அவர் படத்தில் நடி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் கோபிநாத் ஓடி வந்தார். இது சரியாக வராது பாகிராஜ், சேர்ந்தாப்படி இதையும் முடிச்சுட்டு வா நிம்மதியாக நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கன்னிப்பருவத்தில் அதில் வில்லனா நடித்தேன். முதல் 2 படத்துலையும் உங்கள் வாய்ஸ் இல்லை, முதல் படத்தில் கங்கையாமரன், 2வது படத்தில் ஆமாம். அது வந்து நிறைய பேர்த்த அவர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியில் யாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த இன்ஜினியர்லாம் அவரே நல்லா இருக்கு சார் அவரே பேச சொல்லுங்க அப்படி இப்படின்னாரு. இவர் வந்து நீயே பேசலாம் ஏன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது பார்த்தா எங்கள் அம்மா வந்து சீரியஸாக அட்மிட் ஆகிருக்காங்க. அப்புறம் நான் பார்த்தேன் அமர் எங்களோட கம்போசிங்கில் உட்காந்துருந்தார் இங்கே ஹோட்டலில் சோர்லா சித்திரங்களுக்கு கம்போசிங்கில் உட்காந்துருந்தார் ரோஹினியில். அப்புறம் டைரக்டர் இப்படி கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நான் பார்த்து கங்கை அமருக்கு வாய்ஸ் ஓரளவுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக சரின்னு சொல்லி அமர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் லூப் போட சொல்லி அப்புறம் ஒரு 4-5 இடம் டிஃப்ரெண்ட் லூப்பு
போட சொல்லி அந்த லூப்பெல்லாம் வந்து அமரை பேச சொல்லி நானே போட்டு எடுத்தேன். அப்புறம் டைரக்டர் வந்து கேட்டார், அவருக்கு இது மாதிரி இருந்தார், அவர் இந்த லூப்பெல்லாம் எடுத்தார், அமர்ந்து பெட்டராக இருக்கும் மாதிரி எடுத்தார் அப்படின்னு. அப்புறம் போட்டு சொல்லிட்டு சரி ஓகே அவனே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமரை வச்சு கண்டினியூ பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் அவர், அடுத்த படம் நேதாஜி. நேதாஜி தான் கருண கடூரமான ஒரு வாய்ஸ். உங்களுக்கு முதல் படத்துலேருந்து எப்படி கவுண்டமணி உங்களோட ட்ராவல் பண்ணாரோ அது மாதிரி யாருக்குறைய இளையராஜாவும் உங்களுடைய நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றி முதல் படத்துலேருந்து உங்களோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. 16 வயதில் அவர் அவருடன் உங்களுடைய அனுபவங்களை வந்து இல்லை நான்லாம் அவர் 16 வயதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஸோ அவரெல்லாம் மியூசிக் டைரக்டர் இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்ம ஒதுங்கி தான் தள்ளி அவரோட நிற்போம். அவ்வளோ க்ளோஸாலாம் ஒரு மரியாதையோடு பழகிட்டு பண்ணோம். அதனால் எனக்கு அப்போ 16 வயதில் அப்போ இளையராஜாவும் அப்படி கிடையாது, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி பார்க்குற மாதிரி இல்லை. பட் இல்லை உங்களுக்கு மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ஃபெமிலியர் ஆகி அன்னக்கிளியோட இதெல்லாம் பெரிய பாப்புலர் ஆகி போச்சுல்ல. அதனால் ஒரு ராஜா அப்படின்னா இளையராஜா அப்படின்னா அது ஒரு ஃபெமிலியர் இது இல்லையா. ஸோ நம்ம வந்து அப்போ தான் வேலைக்கே வந்து சேர்றோம் அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்கள் டைரக்டராவது வேறு இவர்கிட்ட அவனாசிமணி கூட வேலை பார்த்துருக்காரு, புட்டண்ண கணக்கிட்ட வேலை பார்த்துருக்காரு, கிருஷ்ணநாயர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு. இப்படி நிறைய பேர் ஜெகநாதனா அவர் ஜெகநாதன் அவரு கூட இப்படி அனுபவம் சினிமா இதெல்லாம் அவருக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது. நமக்கு அந்த அனுபவம் கூட கிடையாது. நேராக வந்து இறங்கணுன்னே தோயம் விட்டா அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா ஒரே நாளில் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததாச்சு. அதனால் ராஜாலாம் எப்போவுமே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தோம். அப்புறம் எனக்கு 2வது படம் இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது போய் இவங்ககிட்ட நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நீ என்ன செஞ்சிருவ என்ன எது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்படி ஒரு கொஷின் வரும். ஸோ எனக்கு எப்படி எங்கள் டைரக்டர் சொன்ன ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை தான் அவருடைய மூலதனம். அது மாதிரி எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுனால நம்ம புதுசாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமர் கேமராமேனு எல்லாமே புதுசு, எடிட்டர் அதே மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட யார் இருந்தாங்களோ அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கு, எங்கள் டைரக்டர்கிட்ட சரோஜாக்கா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த மாதிரி வாரிசுகள் அவங்கள வந்து அவங்கவுங்க சிசியர்களை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததில்ல. அந்த நம்பிக்கையில் இளையராஜாவோட நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக அவரோட இணைஞ்சு பணியாற்றிய படம் இன்று போயினால அவரை பார்த்ததுக்கும் ஒரு டைரக்டராக அவரை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம், அவர் உங்களை பார்த்ததுக்குள்ள வித்தியாசம் இல்லை? எனக்கு அவர் எப்பவுமே அந்த பிரமிப்போடு தான் நான் பார்த்தேன் ஒழிய அவர் வேணால் என்ன பார்த்துருப்பார் உத்து என்னென்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்னா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவானா நம்ம தான் அந்த படத்துக்கும் வாசித்தோம். இப்போ டைரக்டர் ஆகி அதுலேயும் ஒரு 2 படம் 3 படம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நம்ம தம்பி வச்சு ஃபஸ்ட்டு படமும் 3வது படம் மௌனிக்கு எதுங்கிறதுலாம் சில்வர் ஜூப்ளி படம் ஒரு விஸ்வநாதன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு மரியாதையோடைய பார்த்தாரு. அப்புறம் கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன என் படத்தில் வந்து அவர் வேலை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு எங்கள் டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குறது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வேலை பார்த்தாரு. இருந்தாலும் எங்கிட்ட வேலை பார்க்குறதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஃபீலிங் அவருக்கு இருக்கும். என்னென்னா எங்கள் டைரக்டர் நிறைய சைலண்ட் விடுவார். ஆமாம். ஸோ அவருக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்கு வந்து ஃபுல் ஹோப் இருக்கும், நிறையா இடங்கள் இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். என்னோடது கடன்னு போயிட்டுருக்கும், டைலாக் ஓரியன்டாக இருக்கும். நான் மாற்றி இன்னொருத்தர் மாற்றி ஹீரோயின் மாற்றி இப்படி எல்லாருமே டாக்கட்டிவாக இருந்துருப்போம் இல்லையா. ஸோ காமெடி அந்த ஜேனல் இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே என்னத்தை நான் வாசிக்கிறது, நான் வாசி அவங்க கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரிங்க எந்த இடத்துல வேணுமோ அங்கே மட்டும் வாசிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தேவைப்படுற இடங்களில் வந்து போடுவார். உங்களுடைய சினிமா பயணத்தில் ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சது வந்து முந்தானை முடிச்சு, ஒரு ரிமார்க்கபிள் ரன்னு. எல்லா தமிழ்நாட்டில் வசூல்லையும் சரி பேரும் சரி எல்லாத்துலேயும் ஒரு கலைக்கின படம் அது. அந்த படத்தினுடைய அனுபவங்களில் வந்து அந்த படத்தில் இளையராஜா கான்ட்ரிபியூஷன் வந்து மச் ஹையர் ஆக்சுவலாக. ஆனால் முதல்ல அந்த படத்தில் இளையராஜா வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணல இல்லையா? இல்லை நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு படம் சூர்லாசிரியர்கள் அமர் இது பண்ணது, அதுக்கப்புறம் விஸ்வநாதன் கூட ஒரு யோசனை பண்ணேன். அப்புறம் 3வது படம் வந்து இவரு கூட அமர் கூடயே மௌனகீதங்கள். ஸோ 4வது இளையராஜா கூட இது பண்ணதுனால அப்புறம் 5வது படம் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கும்போது விடியமறை காத்து அது ரீரிகார்டிங்கோட வர வேண்டிய படம் அப்படிங்கிறதுனால அவருக்கோட ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் விஸ்வநாதன் கூட ஒரு கேப் ஆச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 7 நாட்கள் விஸ்வநாதன் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அமர் என்ன அவ்வளோதானே முதல் படம், நானும் சில்வர் ஜூப்ளியெல்லாம் கொடுத்தேன்ல அப்படின்னாரு. மௌனகீதங்கள் நல்லா தானே ஓடிச்சு அப்படின்னாரு. இல்லை அமர் நான் சொல்கிறேன்னு. அப்போ இப்போ ஒரு பெரிய கம்பெனி வரும்போது சரி இது பெரிய கம்பெனியாக இருக்கு, ஏன்னா அது வரைக்கும் நீங்கள்
லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, நான் எடுத்துன்னே பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு எந்த படமும் தேடி போய் பண்ணல. நான் வந்து புதுசாக ப்ரொடியூசரில் உருவாக்குன ஒழிய கரெக்ட், நான் பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு எதுவுமே போய் பண்ணல. காஸ்டியூமர் அவருக்கு ஒரு படம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கௌண்ட் எழுதிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆளுகளாக வந்து புதுசாக ப்ரொடியூசர்களை வந்து இது பண்ணேன். அதனால் பெரிய கம்பெனியை தேடி போய் நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஆனால் ஏவிஎம் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஆஸ்தான ஆள் மாதிரி வந்து ஏசி தில்லோச்சந்திர சார் டைரக்டரு, அவர் அதே மாதிரி எஸ்பி முத்துராம சார், இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே போய் அவங்க இது பண்ணதில்லை. ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து என்னை வச்சு பண்ணணும் அவங்க கம்பெனிக்கு அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே வந்து ஏவிஎம் இவ்வளோ தூரம் கேட்டதே இல்லை. நீங்களும் இது வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணல, எல்லாமே நீங்களாக ப்ரொடியூசரில் உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி ஒரு காம்பினேஷன் பண்ணக்கூடாதுன்னா சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ அந்த முறையாக வரும்போது வந்து விஸ்வநாதன் கூட 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டேன், அமர்கோடியும் 2-3 அப்புறம் கேப் ஆகி போச்சு, இளையராஜா கூட 2 படம் ஒர்க் பண்ணியாச்சு. அதனால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அவர் இது பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமருக்கு வாய்ப்பு தரலாம், அமருக்கு வாய்ப்பு தரலான்னு சொல்லி இது பண்ணது. அது இவங்க கதையெல்லாம் கேட்குற வரைக்கும் சரின்ட்டாங்க. கதை கேட்டதுக்கப்புறம் வந்து 3 பேரும் பிரதர்ஸ் கூடி இது இளையராஜா பண்ணால் தான் இந்த சப்ஜெக்ட் இவ்வளோ பெரிய வில்லேஜ் சப்ஜெக்ட் இது பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் வார்த்தை கொடுத்துட்டேன், அதனால் இவர்கிட்டையும் நல்ல பாட்டு வாங்கி பண்ணிடலாம், நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இருந்தாலும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெளிவாக கண்ணுக்கு முன்னால் தெரியுது இவர் இருந்தாருன்னா அது நீங்கள் நல்லது வாங்கிடுவீங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. பட் எங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கே போக வேண்டியதில்லை, ஒரு டெஸ்ட்டே இல்லாமலே பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரிங்க தப்பாக நினைக்காதீங்க, அவர் எல்லா பக்கம் போய் சொல்லியிருப்பார், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவார், வேண்டாம் அப்படின்னு. அப்படி சுற்றி போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமரை பிடிச்சிட்டாங்க. உனக்கு ரஜினி படம் இருக்குது, கமல் படம், ஏதாவது ஒரு படம் பெரிய படம் நான் வந்து கொடுக்குறேன் தரோம். அதனால் வந்து இந்த கதை வந்து உங்கள் பிரதர் செஞ்சது தான் நல்லாயிருக்கு, அதுக்காக நான் கேட்குற மொழியும் பிரதருக்கு மேலே வேறு எந்த இதுவும் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் அவர் சொன்னப்போ இது வந்து அவர் கிராமிய படங்கிறது அவர் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் பாகியராஜ் ஒத்துக்கவே மாட்டேங்க, நீங்கள் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணணும், நான் எங்களால் முடியல அப்படின்னு. அப்புறம் அமரே வந்தாருன்னே தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்களே வந்து இப்படி சரவணன் சாரை ரிக்வெஸ்ட் பண்ணணும், என்ன சொல்கிறது, வேறு படம் அந்த கம்பெனியில் நிறைய எடுத்துருக்காங்கல்ல, அதனால் எனக்கு ஏதாவது கமல் படமோ ரஜினி படம் ஏதாவது தரலன்ட்டாங்க, அதனால் பரவாயில்ல நீங்கள் அவரோட சேர்ந்து செய்யுங்க. அப்புறம் அவரே சொன்னதுனால அப்போ நான் சரிங்கன்ட்டேன். ஆனால் இவர் போய் கேட்டோன்னே சரவணன் சார் இல்லை நான் படம் பண்ண மாட்டேன் அந்த படம் அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா அவர் ஒன்று என்கிட்ட வந்து கேட்டார், என்ன உங்களுக்கு இளையராஜா சண்டை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 படம் நல்லா தானே வேலை பார்த்தேன், என்ன சண்டை போடுற அளவுக்கு அவர் பெரிய மனுஷன், நான் எதுக்கு சண்டை போடுற அளவுக்கு, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுன்னு. இல்லை உங்களுக்கு பண்ண மாட்டேன்னா நான் போய் கேட்குறேன் என்னென்ன நீங்கள் முதல்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்களான்னு. ஏங்க உங்கள் தம்பி தான் தம்பியாக இருந்தால் வேறு அண்ணன் தம்பிங்கிறது வேறு, நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணல, நான் இந்த கதைக்கு வேணும்னு உங்களுக்கு தோணலையில்ல சார், அப்படி இல்லை 2 படம் வேலை பார்த்தோம், உங்கள் ஓடி 2 படம் 3 படம் வேலை பார்த்தாச்சு, ஒரு கேப் ஆகி போச்சேன்னு உங்கள் தம்பிக்காக நான் இது பண்ணேன். ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ஏவிஎம் தானே என்ன புக் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி, நீங்கள் என்ன கேட்ட மாதிரி அப்படின்னு. சார் இப்படியெல்லாம் கோச்சிக்காதீங்க, சின்ன குழந்தை மாதிரி இப்படி பண்ணேன், இப்படி நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க அபிப்பிராயப்பட்டாங்க, நான் வெளியே சொல்லிக்கல. எனக்கும் கிராம சப்ஜெக்ட் நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்லா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவங்க சொல்லும்போது முதல்ல நான் வந்து ஒத்துக்கிட்டேன், அப்போல்லாம் கதையே பண்ணலை, ஏவிஎம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கதையே பண்ணல, அவருக்கு முறையாக அவர் கொடுக்கலான்னு நினச்சது தான். அதனால் நீங்கள் பண்ணால் சிறப்பாக வரும், தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கி போட்டு பண்ணுங்கள். நான் யாரோ வேற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு விஸ்வநாதனை ஃபிக்ஸ் பண்ணி மாற்றினா நீங்கள் எஸ்டேட் பண்ணலாம், இல்லை சங்கர் கணேஷ் பண்ணிட்டு பண்ணலாம், எஸ்டேட் பண்ணலாம், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கெல்லாம் தப்பாக நினைப்பாங்க. உங்கள் தம்பியே வந்து இல்லை அண்ணனே செய்யட்டும்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே உங்கள் தம்பியை தான் பிடிச்சாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஏபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க மியூசிக்கில் வந்து அதிகமாக பாட்டு எடுக்கிறவர் வந்து குமரன். எப்போ பெரும்பாலும் அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் தான் மியூசிக்குன்னா அவருடைய செக்ஷன்ற மாதிரியே அந்த கம்பெனியில் எப்பவும் ஒரு வழக்கம் உண்டு. நீங்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்ட்டு என்கிட்ட சரவணன் சாரே ஒரு பத்திரிகை பேட்டியில் சொன்னாங்க. ஒத்துக்க மாட்டேன்னு இல்லை, வந்து அந்த வீரப்பன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாளைக்கு காலையில் வந்தோன்னா குமர சார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அதனால் வந்துடுவார். ஏன்னா எப்பவும் கதையை இதில் பாட்டெல்லாம் அவர் தானே ஓகே பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஒரு வேர்டு சொன்னோன்னே என்ன பாட்டெல்லாம் அவர் தான் ஓகே பண்ண எனக்கு புரியல அப்படின்னா, இல்லை டியூன் அவர் தான் ஓகே பண்ணுவார் அவங்க அப்பா காலத்துல. அப்புறம் நான் சொன்னேன், நான் மியூசிக் டைரக்டருங்கிறதுக்கு எனக்கு இருக்கிற மரியாதை என்ன, அதனால் டியூனு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நான் எந்த சுச்சுவேஷனுக்கு எது நல்லா இருக்குன்னு நான் டிசைட் பண்ணி நான் அபிப்பிராயம் கேட்குறேன். ஆனால் அவர் தான் ஓகே பண்ணுவார்னா எனக்கு இத்தனை நாள் இளையராஜாக்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், எனக்கு அந்த மரியாதை போயிடும், அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை இது அப்பா காலத்துலேருந்து இருக்குது சார், அப்பா காலத்துலேருந்து இருக்கட்டும்,
அவர் உண்மையிலேயே நாலேஜ் உள்ளவராக இருக்கட்டும். பட் எனக்கு செல்ஃப் இது, அதனால் எனக்கு அது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அவங்க போய் இங்கே போய் அவர்கிட்ட பேசுகிறேன், இவர்கிட்ட பேசுகிறேன், சரவணன் சார்கிட்ட பேசி அங்கே பேசி, அப்புறம் பாலு சார்கிட்ட போய் அவர் குமரன் சார்கிட்ட பேசி, சரி நான் வரல அப்படின்ட்டார். யார் வீரப்பன் வந்து சொன்னார், சார் நாளைக்கு வரலன்ட்டாருங்க, நீங்களே போயிடணும். சரி எங்கே குமரன் சார் வீடு எங்கே? அதான் வரலேன்ட்டாருண்ணே. அது வரலேன்னு சொன்னதுனால தான் வீடு எங்கேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குண்ணா? இல்லை நான் வரல, வீட்டுக்கு வரேன். அப்புறம் அங்கே போனேன், சார் நான் சொல்லிட்டேன், நான் வரல, நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நீங்கள் வரக்கூடாதுங்கிறது வரல என்னுடைய இது, நீங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே நீங்கள் நாலேஜோடு இருப்பீங்களே. எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு டெக்னீஷியனாக என்னுடைய மரியாதைகள்ங்கிறது எனக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறேன். அதனால் உங்கள் அபிப்பிராயத்தை எங்கிட்ட சொல்லுங்கள், நம்ம பரிமாறிக்கலாம், அது வேறு. ஆனால் நீங்களே டைரெக்டாக பேசி எல்லாம் பண்ணிக்கிறது ஓகே பண்ணுறதுன்னா எனக்கு அது அதைத்தான் நான் சொன்ன வழி, உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லலை. இல்லை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சார், நான் வரல, நீங்கள் வாங்க காலையில் வந்து உட்கார்றீங்க, நீங்கள் உட்காந்துட்டு போகிறீங்க, இல்லைன்னா மற்றவங்களாம் கதை கட்டுவான், வேறு ஏதாவது சூப்பர் நீங்கள் கேட்டீங்களா, இப்படி சொல்லிட்டீங்களா, இது மாதிரிலாம் வரும். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இதுக்கு தான் வந்து இது ஃபோன்லேயே சொல்லிக்கலாம். இது ஃபோனில் சொல்ல முடியாது, அதுவும் மறுபடியும் இன்னொருத்தர் மூலமாக சொல்லும்போது வேறு மாதிரி வரும். அதனால தான் நேரில் சொல்லலான்னு வந்தேன். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அப்புறம் நம்ம உட்காந்தோம். அவர் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு போனார். நீங்கள் தமிழ் ஹிந்தி ரெண்டுலேயும் டைரக்ட் பண்ணிடுறீங்க, ஏன் சவுத் இந்தியன் லாங்குவேஜில் தெலுங்கோ மலையாளமோ கன்னடத்திலோ எதுலேயுமே நீங்கள் வந்து? இல்லை, எல்லா படம் டப்பிங் போனதுனால அது நல்லா ஓடிடுச்சு, அதே நல்லா ஓடிச்சு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு படம் 6 மாதம் ஆகுது ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி டைரக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அரைச்சமாவே மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு மறுபடியும் அதுலேயே உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட புதுசாக ஒரு கதை ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆர்வம். அதனால் யார் வந்து கேட்டாலும், தெலுங்கு கேட்டாலும் சரி, ஹிந்தி கேட்டாலும் இந்த கதையை அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் அதுக்குள்ளே வேறு படம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கமர்ஷியலாக மைண்டு வரல. இதே தெலுங்கில் நம்ம செஞ்சு சக்ஸஸ் ஆச்சுன்னா அங்கே பெரிய சம்பளம் கிடைக்கும், ஹிந்தியில் செஞ்சு சக்ஸஸ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கால்குலேட்டிவ் மைண்டு வரல. க்ரியேட்டிவாக மட்டுமே மைண்ட் இருந்ததுனால அதுக்குள்ளே புதுசாக ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக செய்யணுங்க அந்த ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக மிஸ் பண்ணிட்டேன். அது பின்னால் எல்லோரும் இப்படி நிறையா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படிம்பாங்க. இப்போல்லாம் ஒரு படம் செஞ்சாங்கன்னா அதை தூக்கி தோளில் போட்டு அவங்க பாட்டுக்கு போய் ஒரு ரவுண்டே பூரா சுற்றிட்டு வந்துடுற மாதிரி. ஆமாம், உலகம் பூரா சுற்றிட்டு வந்துடுறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் இன்னொரு படம் செய்யணுங்கிறதே இல்லை, அதுலேயே அந்த அளவு வைடர் மார்க்கெட் மார்க்கெட் ஆகிடுது, சம்பாதிச்சிடுறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா சொன்னால் மிஸ் பண்ணதுங்கிறது ஒரு விதத்தில் கமர்ஷியல் மிஸ்ஸாக இருக்கலாம். பட் அதுக்கு நடுவில் இவ்வளோ படம் வந்தது, அதெல்லாம் வந்திருக்காது. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு சுய இதுக்காக தான் வேலை பார்க்குறது. இப்போ எங்கள் டைரக்டரே வந்து எடுத்துட்டிங்கன்னா, அவருக்கும் ராஜ்கண்ணு சாருக்கு ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு ரயில் பீரியடில். என்னென்னா 16 வயதில் ரைட்ஸ் தெலுங்கில் போச்சு, அதில் போச்சு, ஹிந்திலெலாம் போச்சு, அதிலலாம் நல்ல ஒரு அமௌண்ட் வந்தது. ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணும்போது யாருமே ரைட்ஸை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் டைரக்டர் அதை பற்றி ஒன்றும் பேசலை. அவர் பாட்டில் அவர் விற்றார், அவர் அடுத்த படம்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் வச்சு 2வது படமும் பண்ணார். ஆனால் இதுக்கும் ரைட்ஸில் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு சின்ன ஃபீலிங். அது ராஜ்கண்ணு கொடுக்குறதா இருந்தாரா கொடுக்கலையா என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது சமாச்சாரமாக லைட்டாக வந்துட்டு. ஆமாம், அந்த படத்தை முடியும் போது ஆமாம், முடியும் போது வந்ததில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, இது பாலகுருவும் பாக்யராஜ் இவனுக்கு 2 பேர் தான் சேர்ந்து அவருக்கு தூவம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் மைண்டில் அப்படி ஏற்றிட்டாங்க. இதில் அவருக்கு பயங்கர கோபம். இதுக்கு நடுவில் வேறு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, சிவபிரஜைகள் வேலை முடியிற நேரத்தில் வந்து கன்னி பருவத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்துனது எங்கள் டைரக்டர் இவர் தானே. அதனால் கன்னி பருவத்தில் அவருக்கு வந்து அவர் நல்ல டைரக்டர்ஸ்ன்ட்டு வேறு, ஆனால் ஸ்கிரிப்ட் நாலேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அவருக்காக நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். யார் பாலகுருடனுக்கு. இது எங்கள் டைரக்டருக்கு தெரிஞ்சோன்னே பயங்கர கடுப்பாயிட்டார். ஸோ அவர் மனசில் ஏற்கனவே இவனுக்கு 2 பேர் சேர்ந்து தான் ராஜ்கண்ணுக்கு போட்டு கொடுத்தாங்கிறது ஒன்று மைண்டில். இப்போ 10ஆவதுக்கு அந்த கம்பெனிக்கே வந்து இவனுக்குலாம் சேர்ந்து செய்ய போகிறாங்கன்னு சொன்னே அந்த கோவத்தில் வந்து கடைசி நேரத்தில் சிவபிரஜைகள் இன்னும் ஒரு நாள் அந்த கிரேவியார்டு ஷூட்டிங் தான் இருக்குது, நீ கொடுத்து ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு நீ போ அப்படின்ட்டாரு. அப்போ எங்கள் இவர் வந்து சொல்கிறார், பாலகுரு வேண்டாம் பிரமாமான பொசிஷனில் இருக்காப்புல பாரதி, இன்றைக்கி நீ வந்து விட்டுட்டு வராத, நீ அவர் கூட போ, என் படம் வேலை பார்க்கலன்னா பரவாயில்லன்னு. அப்படியெல்லாம் இல்லைன்னா நான் இவ்வளோ சொல்லி அவர் புரிஞ்சிக்கலான்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சார் உண்மை இது தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைடா, நீ முதல் படம் அதை ஐடியா பண்ணிட்டேன், நீ உனக்கு ஃபஸ்ட் படம் அமன் கிரியேஷனில் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நான் வேணால் எழுதி வச்சுக்கோங்க சார், ஃபஸ்ட்டு படம் அமன் கிரியேஷன் நான் பண்ண போகிறது இல்லை, இது வேணால் எழுதி வச்சுக்கோங்க போடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு, விட்டேன். அதுக்கப்புறம் கன்னி பருவத்தில் முடிஞ்சோடனே பிளாங்க் செக் கொடுத்து ராஜ்கண்ணு சார்
எவ்வளோ வேணுமோ ஃபில்லப் பண்ணிக்கோ ராஜன் அப்படின்னு. என்ன அப்படின்னு, இல்லையா அடுத்த படம் நீ டைரக்ஷன் பண்ணுற, அதனால் உனக்கு என்ன வேணுமோ ஃபில்லப் பண்ணிக்கணும். அப்புறம் முதலாளி தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னென்னா இல்லை முதல் படம் நான் அம்மன் கிரியேஷன் செய்கிறதா என்னென்ன இல்லை எங்கள் டைரக்டர் மைண்டில் இப்படி ஒன்று ஏறிடுச்சு. நாங்கள் உங்களுக்குள்ளே வந்த சண்டைக்கு நானும் பாலகுருந்தான் ஏதோ போட்டு கொடுத்துட்டோங்கிற மாதிரி அவர் மைண்டில் ஏறிடுச்சு. அதனால் வந்து அவர் நீ டைரக்ஷன் சான்ஸுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இது நான் ஃபில்லப் பண்ணால் உண்மையிலேயே வந்து யோ அவன் கிடக்குறான் உன் லைஃப் உனக்கு வர்றதை பார்ப்பியா, உண்மை அது இல்லாங்க போது நீ ஏன் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற, இல்லை அவர் மைண்டில் அது ஏறிடுச்சு, நான் குருநாதர்னு மைண்டில் வச்சுட்ருக்கிறேன். அவருக்கு அப்படி ஒரு சங்கடம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் செய்ய விரும்பலை அப்படின்னு, இல்லை நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, நீ பேசாமல் ஃபில்லப் பண்ணிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லி. அவர் என்ன நினச்சார், அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காததுக்கு நீங்கள் காரணம் நினச்சாரா? நாங்கள் அதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு போட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. அதான் எங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் வர்றதுக்கு அதுக்காக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கன்னி பருவத்தில் வந்து அவருக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. எனக்கு அடுத்து டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் சேர்ந்து இது பண்ணிட்டோன்னு அவர் அப்படி நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் வந்து ராஜ்கிரண் சார் எவ்வளவோ சொன்னார், இல்லைங்க நான் செய்யலை முதல் படம், ஐயோ லைஃப் யார் மிஸ் பண்ணிடுவேன், நீ யார் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு இப்படியெல்லாம் கொடுப்பாங்க, நான் பிளாங்க் செக் கொடுக்குறேன் நீ மாட்டேன்ட்டு போகிறேன், என் கம்பெனி இப்போ 2 படம் 3 படத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய கம்பெனி ஏன் இப்படி மிஸ் பண்ணுறேன்னு. இல்லை அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடம், அதனால் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் கோபிநாத் வந்து கேஆர்ஜி அவர் எப்பவுமே பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். அவர் நம்ம ஒரு படம் பண்ணலாமான்னு 16 வயதில் முடிஞ்சதுலேருந்தே கேட்டுருப்பார். நான் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பழகிக்கிறேன் அப்படின்னு. 2வது படம் முடிஞ்சது, இன்னும் இப்போ பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பழகிக்கிறேன். இப்போ 2 படம் ஆகிப்போச்சு என்ன, இல்லை 3வது ஒரு படம் வேணும், ஏன்னா யாரையும் நான் எதிர்பார்த்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நான் நம்புகிற அளவுக்கு தரவாக இருக்கணும், 3வது படம் முடியட்டும் அப்படின்னு. அப்புறம் தான் 3வது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ளே இந்த கன்னி பருவத்தில் புதிய வார்ப்புலாம் வந்துருச்சு. இப்போ தரவாயிட்டில்ல அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டார். சரிங்க செய்கிறேன் அப்படின்னு. அப்போ சிவப்ரோஜாக்கள் வந்து இவரை ஃபிக்ஸ் பண்ணி ஹிந்தி ராஜேஷ் கண்ணா ஃபிக்ஸ் பண்ணி அதே பில்டிங்கில் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ நான் இது பூஜையை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் எங்கள் டேரக்டர் போய் பார்த்தேன். சிவப்ரோஜாக்கள் அந்த ஒயிட் ஹவுஸ் அந்த பில்டிங்கில் தான் போய் பார்த்து, சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாரு அவர். சார் கம்பெனி யாருன்னு பாருங்கள், சூரலாசித்திரங்கள் அதான் ஏன் நல்லா இருக்கு என் டைட்டில், அது இல்லை கம்பெனி பாருங்கள் அதான் ஏன் ஒரு கேஆர்ஜி பிரதர் தானே அதான் பார்த்தேன். அது இல்லை சார் பகவதி கிரியேஷன்ஸ் பார்த்தீங்களா, என்ன பகவதி இல்லை அம்மன் கிரியேஷன் இல்லை பகவதி கிரியேஷன் அதை பார்த்தீங்களா அப்படின்னு. இல்லையா சொல்ல, இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அம்மன் கிரியேஷன் படம் பண்ணுறதுக்காக தான் நீ என்னை சரி பண்ணி இப்படி பண்ணிட்டேன்னு, அதனால் அம்மன் கிரியேஷனில் பண்ண சொல்லி கூட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இது பெரிய கம்பெனி இல்லை, அதெல்லாம் கிடையாது, அவர் செக்கு கொடுக்குறேன்னாரு, அதெல்லாம் இவர் ஒன்றும் இல்லை 500 ரூபா தான் அட்வான்ஸே கொடுத்தாரு. பட் உங்களுக்கு நான் சொன்னேன்ல அதுக்காக தான் நான் வந்து இதை ஞாபகப்படுத்துகிறேன், அதனால் உங்களுக்கு துரோகம் பண்ணி நான் அதை பண்ணல அப்படியோ, நான் ஏதோ அந்த நேரத்தில் சொன்னேன் அதெல்லாம் என் மைண்டில் வச்சுட்டுருக்கேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் சரினா அந்த படம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் வந்து அவர் கொஞ்சம் ஃபெயிலியர்லாம் சந்தித்தார் இல்லையா, அப்போ எங்கள் டைரக்டர் போய் ஒரு சண்டை, அவன் பண்ணியிருந்தானே எனக்கு நிறையா காசு கிடச்சிருக்கும், அவன் பாக்கியராஜ் செய்யாமல் போனது காரணமே நீ தான், நீ அவங்ககிட்ட சரி பண்ணி நீ அவங்ககிட்ட நீ இப்படி அப்படின்னெல்லாம் சொன்னதுனால அவன் பண்ணாமல் போயிட்டான். இப்போ நான் போய் கேட்டால் கூட பண்ண மாட்டான், நீ சொன்னேன்னா அவன் பண்ணி கொடுப்பான். நானே இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன், உனக்கும் கொஞ்சம் அவ்வளோ பெருசாக இல்லை, நடுவில் நம்ம வாலிபமே அது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்ட, அதனால் நீ வந்து இப்போ சொன்னீங்கன்னா அவன் பாக்கியராஜ் எனக்கு பண்ணி கொடுப்பான், நீ வா அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் டைரக்டரையோ முதலாளி கொஞ்சம் கஷ்டப்படுறாடியா, இல்லை சார் இல்லை நீ அதெல்லாம் பழச மனசு வச்சுக்காத, இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன் பண்ணல, இன்றைக்கி நான் அதை பண்ணு, அவர் கொஞ்சம் கஷ்டத்துக்கான்னு சொல்கிறேன், எனக்காக நீ பண்ணு அப்படின்னு. சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் எங்கள் சின்னராஜா பூஜை போட்டு வைப்பேன். ஸோ சில விஷயங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறதுங்கிறது லைஃப்பில் என்ன அப்படின்னா, இல்லை அந்த விஷயம் எவ்வளோ மாற்றங்கள். ஆக்சுவலாக ராஜ்கிரண் சொன்ன மாதிரி அவருக்கு நடுவில் ஒரு பாலே கூட வராமல் கூட போயிருந்துருக்கலாம், அது நடந்திருந்தா அன்றைக்கி அந்த பிரிட்ஜ் ஆகிருக்கலாம் அன்றைக்கி. பட்டு ஒன்றும் தவிர்க்க முடியாது. இது வந்து சில விஷயம் வந்து காலம் முடிவு பண்ணுது, நாம் முடிவு பண்ணுறதில்ல. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவில் உள்ள எல்லா நடிகர்களுமே உங்களை பாராட்டியிருக்காங்க. ஹிந்தி நடிகர்கள் குறிப்பாக அனில் கபூர், அமிதாப் பச்சன் எல்லாருமே நீங்கள் திரைக்கதை மன்னன் அப்படின்றத மனசார ஏற்றுக்கொண்டு பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அமிதாப் பச்சனோடு ஆக்ரி ராஸ்தா படத்தில் பணியாற்றும் போது உங்களுக்கு சின்ன ஒரு அவரோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நீங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. இல்லை இங்கே தமிழ் இல்லை அந்த கிளைமேக்ஸ். ஆமாம், தமிழில் வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன் எங்கள் டைரக்டருக்கு. அவரே ப்ரொடியூசரு அது படம் பண்ணும்போது அவருக்கு வந்து 2 விதத்தில் இது அந்த மாஸ்க் எல்லாம் பண்ணணுமா, எனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பூராவே மாஸ்க் எல்லாமே தான் பண்ணார். ஆமாம், எங்கள் டைரக்டர் வந்து மாஸ்க் 2 இடம் தான் வச்சுருந்தேன், மாஸ்க் சீன் வர்ற மாதிரி.
ஸ்கிரிப்டில் அதுதான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் அது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டார். பட் எனக்கு அது கதைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அதில் ஒரு இடம் வந்து வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த அமிதாப் பச்சனுக்கு படிக்கலாம் தெரியாது. ஸோ ஜெயபிரதா வந்து இவருக்கு இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். பாட்டெல்லாம் கூட இருக்கும், ஏபிசி வாசி அது இதுன்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்கும். அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவர் அந்த குழந்தைகிட்ட ஏய் கமான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன இங்கிலீஷு, என் பையன் வந்தானா நாளைக்கு உங்களை விட பிரமாமா பிறந்துக்கிட்டோம் இங்கிலீஷ் அப்படி பேசுவான். நோ ஐ கேன் டாக் இங்கிலீஷ் வாக் இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏய் கமான் அப்படிமா என்ன பாரு அவன் வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் அவனும் சண்டை போடுறேன் இங்கிலீஷில் யார் ஜெயிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பமாக இருக்கும்போது விளையாட்டாக ஒரு லவ் சீன் வச்சுருந்தோம். கதைப்படி என்ன இப்போன்னா அவங்க டெத் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவர் யாரோ இவர் யாரோ அப்பன் புள்ளன்னு தெரியாமல் இருக்கு. ஆனால் கிரேவியால் 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க. அப்போ அங்கே வந்து சன்னு வந்து இங்கிலீஷில் பேசும்போது ஃபாதர் வந்து இங்கே ப்ரே பண்ண வந்திருப்பார். அவர் அம்மா ஒய்ஃப் கிரேவியார்டில் இருந்தவர் அப்படி பார்க்குறாரு. சன்னு இங்கிலீஷில் ஏதோ பேசும்போது அப்போ ஒரு நாள் ஞாபகம் இருக்கா அவனுக்கு, நாங்கள் 2 இங்கிலீஷில் சண்டை போடுவோம், அந்த மாதிரி ஒரு நாள் வரும் நான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். இப்போ முன்னாலேயே பாரு இவன் இங்கிலீஷில் பேசிட்டு எனக்கு அவனுக்கு சண்டை போடணும் போல் ஆசையாக இருக்குது, நான் போய் சண்டை போடுறேன் பாரு யார் ஜெயிக்கிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு இவர் எந்திரிச்சு வந்து சன்னை வம்புக்குன்னு கூப்பிடுவார். ஹே வாட் ஆர் யூ மேன்னா அவருக்கு கோவம் வந்து சன் இங்கிலீஷில் குழந்தை கட்டி பேசுவார். அப்போ இவர் இங்கிலீஷில் பேச 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வர அப்புறம் ஜனங்கள்லாம் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சன்னு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னோடனே இவர் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வருவார். வந்து ஒய்ஃப்கிட்ட பத்தியா நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு அழுதுகிட்டு நீ தான் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்ட்டு அவன் எனக்கு யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி. ஸோ ஒரு நல்ல எமோஷ்னலான ஒரு சீன். அவர் பார்த்தாரு இது என்ன 125 அடி 150 அடி சீனு இவ்வளோ ஒரு லென்த்துக்கு இங்கிலீஷில் பேசுனா என் ஆடியன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டார். என்னென்னா அங்கே சலீம் ஜாவத் எல்லாம் கூட அவங்க தான் ஆஸ்தான ரைட்டு, அவனால தான் இவர் பெரிய லெவலுக்கு பூஸ்ட் பண்ணி அவங்களால இவங்களா இவர்களால அவராங்கிற லெவலுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மரியாதை ஒன்று ஸ்கிரிப்ட். அவங்களே என்ன 4 லைன் பேசுனா 1 லைன் 2 லைனுக்கு மேலே நான் பேசுனதே கிடையாது. நான் ஐ எம் ஸோ சாரி இங்கிலீஷில் நான் பேசுகிறேன், இந்திய ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டேன். நான் சொன்னேன் இது என்ன இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறீங்கிறதில்ல, அந்த பேசுகிற மூடு வந்து ஆடியன்ஸு கை தட்டுவான் என்ஜாய் பண்ணுவான், அதுதான் எமோஷனல் ஒழிய இங்கிலீஷில் என்ன பேசுகிறீங்கன்னா புரியணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நோ சார் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ பீப்புள் ஓன்ட் அக்செப்ட். நான் சொன்னேன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. இது 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டு நடக்குதுன்னு ப்ரொடியூசர் பார்த்தாரு பூர்ணச்சந்திராவை. மெல்ல என்ன பண்ணார் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி இப்படினாரு. லைட்டு கீட்டு எல்லாம் தூரமாக போயிடுச்சு. எங்கள் 2 பேருக்கு மட்டும் 2 சேரை போட்டு எல்லோரும் தூரமாக போய் நின்ட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்து அப்புறம் நான் சொன்னேன் சார் ஒன்று பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் எடுப்போம் ஹிந்திலேயும் ஒன்று எடுக்கிறேன், நாளைக்கு கட் பண்ணி போடுவோம். இங்கிலீஷ் அதிகமாக இருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க, அது அவ்வளோ நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க, ஹிந்தியே வச்சுக்குவோம் ஏன் வேஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவரும் பார்த்தாரு, நோ சார் யூ ஆர் த கேப்டன் ஆஃப் தி ஷிப், ஸோ யூ காட் ஸோ கான்ஃபிடன்ஸ், ஸோ தென் ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு வை அன்னெசரிலி எக்ஸ்பென்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில் கோ ஒன்லி இன் இங்கிலீஷ். கரெக்ட் சாப்பிட்டு அமிதாப் பச்சன்ல அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் கெஸ்டர் பாருங்கள். அவருக்கு இது உடன்பாடு இல்லை, பாஸ் ஆகாதுன்னு தெரியுது, ஆனால் கூட ஒரு டைரக்டருக்கு தான் டிசிஷனுக்கு கொடுக்கணுன்ற விஷயம் வந்து தீர்மானம் அதை வந்து கேப்டன் ஆஃப் ஷிப்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயே எடுங்க பரவாயில்ல, என்னது உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நீங்கள் இங்கிலீஷில் எடுங்க அப்போ நான் யூ ஹேவ் டு ரைட் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது கொண்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் இங்கிலீஷில் அவரே உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அவரே பேசி நடித்தார். அதுக்கப்புறம் நைட்டு 2 மணி படம் ரிலீஸுக்கு முன்னால் ஃபஸ்ட் காப்பி இங்கே அழகாபாத்தில் பார்க்குறாரு. பார்த்துட்டு 1:30 மணி 2 மணிக்கு என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சார் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆஃப்டர் ஃபினிஷிங் த ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். சார் படம் ரொம்ப பிடிச்சி நாட் அதல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொன்னேன், சி அந்த பர்டிகுலர் சீன் the people who doesn't know anything about English, even ABCD they don't know, my servants, my cook and other drivers like that, they are sitting in the front bench, they only first started clapping in that particular scene. Super. Then only the middle bench and the last bench they started clapping. So immediately you came to my mind, so you are the captain of ship, you are so confident on that day, so my natural eyes I have seen that அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் தட் ஒன்லி ஐ எம் பர்டிகுலர்லி ஃபோன்டு திஸ் நைட் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை ஒரு ரைட்டராக ஒரு ஃபீலிங் தான், ஒரு எமோஷனலாக இருக்குது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை நீங்கள் இருப்பீங்க இவ்வளோ சொன்னீங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்ணுக்கு முன்னால் எனக்கு ப்ரூவ் ஆச்சுன்னு ரொம்ப இருந்தது. அந்த அனதர் திங் ஆல்சோ ஐ எம் ரொம்ப எனக்கு இது சந்தோஷமாக உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் கஷ்டத்தோடு ஒன்று சொல்கிறேன். என்னென்ன என் ஒய்ஃபு பாரதி வந்து ஜெயபாரதி வந்து
இந்த படம் பார்த்துட்டு திஸ் இஸ் நாட் அமிதாப் பிக்சர் அப்படின்ட்டாப்புல. என்னென்ன திஸ் இஸ் டைரக்டர் பாக்யராஜ் ஃபில்ம் அப்படின்ட்டாப்புல. அவள் எந்த படம் பார்த்தாலும் என் படம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்படி நடிச்சிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி தான் பார்த்துட்டு சொல்லுவாள். இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு. இந்த படம் பார்த்துட்டு திஸ் நாட் யுவர் பிக்சர் அப்படின்ட்டாரு. திஸ் நாட் அமிதாப் பிக்சர் திஸ் டைரக்டர் பாக்யராஜ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஜலசியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அவன் மைண்டில் அது ஏறி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் இப்போ நேரத்துக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி பரவாயில்ல, ஒரு படம் ஹிந்தி, ஆனால் அது அமிதாப் பச்சன் நடித்த படத்துக்கு வந்து இவ்வளோ மரியாதைகள். சிலதெல்லாம் லைஃப்பில் என்ன வேணாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருங்க. வந்து இப்போ அன்றைக்கி ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் 80-90 லட்சம் இவ்வளோ தான் ஆகிட்டு. எனக்கு அப்போல்லாம் தெரியாது. ரஜினி படமோ கமல் படமோ 80 லட்சம் 90 லட்சம் தான் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு பிஸ்னஸுக்குள்ளேயும் நான் போகலை. என்னோடய தாவணி கனவுகள் 1.25 கோடி வரைக்கும் ஏதோ பிஸ்னஸ் ஆகி போய் எனக்கு அது தெரியாது. நான் என்ன பிஸ்னஸ்க்குள்ளே நான் போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த படத்துடைய மதுரை விநியோகஸ்தர் நான் தாவணி கனவுகளுக்கு அந்த படத்துக்கு எனக்கு வந்து டபுள் ரோல் ஆக்சுவலாக பார்த்தா. ஏன்னா அந்த படத்தில் ஒரு பக்கம் நான் நடிகர் முன்னாடி நடித்தேன், இன்னொரு பக்கம் அந்த படத்துக்கு நான் விநியோகஸ்தர். நான் பஞ்சவரணாச்சலம் 2 பேரும் இன்னொரு நண்பரோடு சேர்ந்து தான் அந்த படத்தை மதுரையில் வந்து விநியோகம் பண்ணோம். திடீர்னு அது பார்லிமெண்ட்டில் வந்து கலாநிதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எம்பி கலாநிதி அவர் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணிட்டார். என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அங்கே வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் பாக்யராஜ்னு ஒரு ஆள் ஒரு படம் எடுத்திருக்கான், ஒரு தமிழ் படம், அது வந்து 1.25 கோடிக்கு பக்கம் பிஸ்னஸ் ஆகிருக்குது, இதெல்லாம் இன்கம் டேக்ஸில் போய் கேட்க மாட்டீங்களா பிடிக்க மாட்டீங்களான்னு அங்கே போய் நாட்டில் எத்தனையோ அதெல்லாம் விட்டு போட்டு அப்போது இதை கேட்டு உடனே ரைடுக்கு வந்துட்டாங்க ரிலீஸ் அன்றைக்கி. ஆமாம், அப்போ தான் எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா திடீர்னு நம்ம வீட்டில் ரைடுக்கு வந்திருக்காங்க. இல்லை சார் இது ஃபஸ்ட் டைம், இது 1.25 கோடி, ஏன்னா அவர் படம் 80 இவர் படம் 90 இவ்வளோ தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி போனதுனால உடனே அது பார்லிமெண்ட்டில் போய் அவர் ரைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் வந்தது அன்றைக்கி தான். அதான் பாத்ரூம்லேருந்து வெளியே வர்ற ஒரு பொம்பளை நின்றுருக்கா, ஷாக் ஆகி நிற்கிறேன். ஏன் பாத்ரூம் வெளியே யாரா ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு பொம்பளை நிற்கிறேன் அப்படின்னா என்னென்ன வேறு இன்கம் இது நான் உள்ள டவல் கட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இட்ஸ் ஓகே அப்படின்னு வாங்கினா கதவை திறந்தால் அங்கே உள்ள ஒரு ஆம்பளை இன்னொரு பொம்பளை நின்றுருக்கான் பெட்ரூமுக்குள்ளே. என்னென்ன இது மாதிரி ரைடுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, என்னையா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லுங்கி கட்டுங்கன்னா பொம்பளையும் மட்டும் வெளியே போக சொல்லிட்டு லுங்கி கட்டுங்க. அப்புறம் விடவே மாட்டேன்ட்டாங்க, உட்காருங்க அப்படின்ட்டாங்க. எங்கேயும் போகக்கூடாது பிடிக்கல. நான் சொன்னேன் இன்றைக்கி ரிலீஸியா, நான் போனால் தான் பிரிண்ட்டு கொடுப்பான், நான் போய் கையெழுத்து போடணும், பிரிண்ட்டு வாங்கி கொடுத்தா தான் வந்து இதாகும், தேட்டரில் ரிசர்வ் பண்ணியிருப்பேன், எல்லாமே பெரிய தகராறாகி போகும், சொன்னால் கேளுங்க அப்படின்னா நோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டான், இது கட் பண்ணிட்டேன், யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னா இங்கே செக் பண்ண அங்கே செக் பண்ண. இப்போ நான் லேபுக்கு போயே ஆகணும், சென்சார் சர்டிஃபிகேட் வேறு வாங்கணும் இன்றைக்கி. அந்த மாதிரி போய் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்தா தான் லேபில் வந்து அட்டாச் பண்ண முடியும். அப்படின்னா முடியவே முடியாதுன்னா சொன்னேன். அப்படின்னா நான் சொல்கிறேன், நான் கேஸ் போட்டுக்கிட்டதா, கண்ணாடி உழைப்பானுங்க, எல்லா பக்கம் ரிசர்வேஷனுக்கு எல்லாம் பிரச்சனையாகும், அது சென்சார் தான் காரணம்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நான் இப்போவே கூப்பிட்டு பத்திரிக்கை கூப்பிட்டு சொல்கிறேன். இப்போ எங்கே போகணும், நான் சென்சார் ஆஃபீஸுக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து அங்கே லேபுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். சரி சென்சார் ஆஃபீஸ்க்கு ஐ ஆல்சோ ஜாயின் பண்ண ஆஃபீஸர் ஐ ஆல்சோ கம் பண்ணணும் ஓகே அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறேன், நான் யாருன்னு சொல்லக்கூடாது, எதாக இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும், யாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. மகனை என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போனோடனே சென்சார் ஆஃபீஸில் போய் வெளியே உட்காந்துருந்தோம். அப்புறம் உள்ளே போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பாக்யராஜ் சார் வந்திருக்காரு, இன்றைக்கி ரிலீஸ் சர்டிஃபிகேட் வாங்க. ஓ கமன் வர சொல்லுங்க. நான் எந்திரிச்சுன்னு இவரும் வந்தார் பேசாமல். அப்புறம் நான் உட்காந்து அவரும் உட்காந்துட்டார். ஹலோ பாக்யராஜ் எப்படி இருக்கீங்க? நான் ஓகே சார் நைஸ் சார் டுடே ரிலீஸ் எஸ் சார் அப்படின்னு. இஸ் அப்படின்னு கேட்டார் எங்கிட்ட. சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. மூவோட வரலையா? இல்லை சார் ஐ டோன்ட் நோ. யார் நீ? அந்தாலும் முழிக்கிறாரு ஆஃபீஸர், என்ன சொல்ல தெரியல. நோ எந்திரியா, இங்கே சென்சார் ஆஃபீஸில் அந்தாலும் டைரக்டரு, நான் ஆஃபீஸரு, நீ யார் ஏன் இங்கே வாயானு சொல்லி கதவை தட்டி அவன் யார் இருந்தாலும் உள்ள விட்டது யார் இருந்தாலும் அப்படி இப்படின்னா நான் சினிமா சீக்வன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் இன்னொன்றும் டுடே ரெய்டு வாட் ரெய்டு அப்படின்னா அவருக்கு இல்லை அவர் வீட்டில் ரெய்டு, அதனால் அவர் இன்கம் டேக்ஸ் பேசக்கூடாது, நான் அதனால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் யார்கிட்டையும் பர்சனல் எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கூட வந்தேன். என்ன பாக்யராஜ் நீ சொல்ல, அவர் தான் சொல்லவே வேணான்ட்டார், நான் என்ன பண்ணுறது, யார்கிட்டையும் நான் யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், நான் என்ன சார் பண்ணுறது. அப்புறம் பழி தீர்த்துக்கிட்டியான்னு இருந்தாலும் அப்புறம் வெளியே வந்து சர்டிஃபிகேட் வர வரைக்கும் எனக்கு அந்த கடையில் டீ பண்ணு வேணும் அப்படின்னு அந்த ஆளுகிட்ட. ஏன்னா பையனை கூப்பிட்டு சொல்லலாம்,
இதெல்லாம் யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. எனக்கு டீ பண்ண நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும். என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? என்ன பின்ன என்ன சார், யாரையும் கூப்பிடக்கூடாதீங்க, யாரையும் பேச இப்படியெல்லாம் பண்ண என்ன சார் அர்த்தம்? நான் என்ன கைது பண்ணிட்டு ஏதோ பெரிய கொலை குற்றவாளி நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு. சார் அந்த மாதிரிலாம் அந்த காமெடி அந்த தாவணி எனக்கு ஒரு பீரியடில். உங்களுடைய முதல் படத்திலேயே வந்து தமிழ்நாட்டுடைய 2 உச்ச நட்சத்திரங்கள், ஒரு பக்கம் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த், 2 பேரும் வேலை செஞ்சாங்க, 2 பேரும் நடித்தாங்க. ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி 3. இந்த இப்போ கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேரையுமே வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணவே இல்லையே, ஏன்? டைரக்ட் பண்ணாங்க இல்லை. கமல்ஹாசனை வந்து நான் டயலாக் சிவப்ரோஜாக்கள் டயலாக் எழுதுனேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைதியின் டைரி ஸ்டோரி ஸ்க்ரீன் டைலாக் பண்ணேன். ரஜினிகாந்த் கூட அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணேன். நான் சிவபணிதன் படத்தில் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணேன். நானே நடிச்சிருந்தனால நான் டைரெக்ஷன் வந்து வரல. வேற ஆளை வச்சு டைரெக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லாமல் நானே நடிச்சுக்கிட்டு நானே எனக்குள்ளேயே ஒரு பவுண்டரி மாதிரி என்னுடைய இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்ததுனால நான் வெளியே போய் பண்ணல. ஸோ வெளியே பண்ணலான்னு நினைக்கிற நேரத்தில் விஜயகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணேன். அடுத்தது இவங்களெல்லாம் வச்சு பண்ணலாங்கிறதுக்குள்ளே லெவல் எங்கெங்கேயோ போயிடுச்சுல்ல, ஒவ்வொருத்தர் லெவலும். அப்புறம் அவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வேறு, அந்த ட்ரெண்டு வேறு, இப்படி ட்ரெண்டெல்லாம் ஒன்றா இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குமில்ல. அது பல ஆட்கள் கொடுக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது சந்திரமுகியில் வாசு தான். அப்படி அந்த காலகட்டத்தில் பார்த்தா வாசு வந்து அந்த சீசன் டைரக்டருக்கு ஓல்டு டைரக்டர் தான் அப்படி பார்த்தார். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாரு, வெற்றிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ அவங்களும் கொஞ்சம் ஒன்றும் யோசிக்கணும். இப்போ புதுசாக வர்றதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு படம் 2வது படம் 3வது படத்தில் புத்துணர்வு வந்துடுறாங்க. 4வது படம் அப்புறம் அதில் இருந்து எடுத்தாங்க, இதுலேருந்து எடுத்தாங்க, இந்த கொரியன் படம் அந்த கொரியன் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பல டைரக்டர் இன்றைக்கி இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், பேர் சொன்னால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கின்றதுனால சூப்பர் ஹிட் படம் கொடுத்த பல டைரக்டர் வந்து சினிமாலேயே எக்ஸிஸ்டே ஆகலை. இப்போ இல்லை அதான் சினிமாவில் எப்போ என்ன ரேஞ்சு தான் சொன்னேன். அப்போ பிஸ்னஸ் என்ன, இப்போ பிஸ்னஸ் என்ன அப்படின்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த ரேஞ்ச் என்ன, இன்றைக்கி இந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது. அதனால் இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து என்னென்னா இதெல்லாம் பின்னால் வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல லெசன். சினிமாவில் எது வேணால் இப்படி இப்போ நான் முதல்ல சாவித்திரி அவங்கள சொன்ன பாருங்க, அது மாதிரி எப்படி வேணாலும் சினிமாவில் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வேணாலும் வரும். அதனால் வந்து ரஜினி கமல்ஹாசனோட உங்களுடைய பழக்கம் இப்போ எப்படி இருக்குது? அந்த இல்லை பழக்க வழக்கங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ என்னென்னா இப்போ ஒரு சின்ன இடைஞ்சல் என்னென்னா, நான் மேக்சின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து அவங்கள பற்றியெல்லாம் எந்த கமெண்ட்டும் பர்சனல் கமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆமாம், நான் பாட்டு பார்த்தா அலோலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வீட்டில் உட்காந்து பேசுவோம். கமல் அதிகமாக மீட் பண்ணுற சான்ஸ் இல்லை, ஏன்னா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணால் அலோவில் சொல்கிறதோட சரி. ரஜினியாவது பர்சனலாக வீட்டிலலாம் உட்காந்து பேசுகிறது பிடிக்கிறது அப்படியெல்லாம் உண்டு, பழக்கம்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பத்திரிக்கைன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது நமக்கு வேறு வழி இல்லாமல் வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க எதாவது பேசும்போது கமெண்ட்டுகள் சொல்ல வேண்டி வந்துடும். அதுலேயும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ ரொம்ப அவஸ்தை என்னென்னா பொலிட்டிக்கலாக வேறு வந்து இப்போ இது வேறு வழி இல்லாமல் வந்து அதையெல்லாம் வந்து இப்போ நம்ம கமெண்ட் பத்திரிக்கை ஆசிரியர் விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, விமர்சனம் பண்ண வேண்டி வருது. அது வந்து நமக்கு வேறு வழியும் இல்லை. அதுக்காக வந்து நம்ம மாற்றியும் எழுதக்கூடாது. அதனால் அது நம்ம ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் லைஃபு. ஒரு பெரிய காதல் மன்னனாக நீங்கள் இருந்ததில்லை. ஆனாலும் உங்கள் மனைவி பிரவீணாவுக்கு இறப்புக்கு பின்னால் உங்கள் லைஃப்பில் வந்து பல நடிகைகள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு அந்த காலகட்டத்தில் பத்திரிகையில் செய்தி வந்தது. அந்த செய்தியெல்லாம் உண்மையான விஷயந்தானா? இல்லை சார், லைம் லைட்டில் ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் ஜெமினி கணேசன் கமலஹாசன் எல்லாம் ஒன்றும் இல்லை. படம் வந்து பார்க்கும்போது என் மேலே ஒரு அபிமானம் எல்லா லேடிஸுக்கும் வந்தது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற ஹீரோயினுக்கு நல்ல சாதாரண சென்ட்ரல் பப்ளிக்கில் இருக்கிற லேடிஸு கூட என்னை வந்து பாக்யராஜ் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறது சினிமா. அந்த நான் பண்ண கதை வசனம், நான் நடித்த கேரக்டர், அதில் வந்து வந்த இமேஜ் தான், அவ்வளோதான் ஒழிய வேறு நான் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இப்படி பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. இதே பை ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. யார் பூர்ணிமாவை நான் கல்யாணம் பண்ணது அந்த நேரத்தில் நான் பாம்பே போகலை அப்படின்னு சொன்னோம்னா, பிறகு நான் இறந்துருந்த நேரத்தில் இவங்களும் அதே மாதிரி வந்து ஒரு மலையாள படத்துக்காக அங்கே பாரிஸ் போகிறதுக்காக அங்கே வந்து பாம்பேயில் வந்து அங்கேருந்து ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம பிஆர்ஓ 2 பேருக்கு ஒரே பிஆர்ஓ செல்வம். இதனால் வந்து அங்கே மீட் பண்ண வேண்டி வந்தது. அப்போ எனக்கு வந்து லைஃப்பில் என்னென்னா, எப்பவும் வீட்டில் சீக்கிரமாக ஒரு கால் கட்டு போட்டால் நல்லது, அவனுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிட்டா நல்லது, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு, நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு பெரியவங்க இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங். ஸோ பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ அப்பா அம்மா இல்லை அப்படிங்கும்போது சினிமாவில் இவ்வளோ நல்லா பெரிய பேர் வந்துட்டு இது எப்படி வேணாலும் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் தடம் போடுறதுக்கான வாய்ப்பு.
ஸோ அப்படி புரளாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளே கால் கட்டு போட்டுக்கிட்டால் தான் உண்டு. அப்போ தான் நம்மளும் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மற்றவங்க சொல்லி அப்படி ஒரு பொறுப்பு வரணும்னு நினைப்பாங்க. எனக்கு நானே ஒரு பொறுப்பு ஆக்கிட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் பூர்ணிமா வந்ததுனால அங்கே பார்த்ததுனால நானே வாய் திறந்து கேட்டேன். எல்லோரும் நிறைய பேர் வந்து ஏற்கனவே லவ் அது இது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நானே ரொம்ப யோசித்து கேட்டேன், கேட்கலாமா வேணாம். அவங்களும் சினிமாவில் படமாக இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் நிறைய ஹீரோயினாக நிறைய படம் நடிச்சிருக்காங்க, இது எல்லாமே நடிச்சிட்டு இருக்காங்க. சரி கேட்டு பார்ப்போமே. இங்கே சந்தித்தோம், இந்த பொண்ணு ரொம்ப நேச்சர் வந்து ரொம்ப அமைதியான நேச்சர், ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருந்தது. அதனால் வந்து ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமே. ஓகேனா நம்மளுக்கும் வந்து ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வந்தால் தான் நம்ம இனிமேல் மறுபடியும் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா இதையே நினச்சிக்கிட்டு நம்ம வேறு மாதிரிலாம் அது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இது பண்ணது. இல்லை பல நடிகைகள் உங்களை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதாக ஒரு இல்லைங்க, அந்த சைடுகள்லாம் நான் திரும்பவே இல்லை. அந்த சைடுகள்லாம் வந்து அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசாக அறிவித்த ஒரே நபர் நீங்கள் தான். அரசியல் சொன்னாரா கலை வாரிசு சொன்னாரா எனக்கே தெரியல. அது அன்னைக்கு வாரிசுன்னு சொன்னார், அவ்வளோதான். அந்த எம்ஜிஆரோடு உங்களுடைய முதல் சந்திப்பு எங்கே எப்படி நடந்தது? இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் சந்திச்சதுங்க வேறு. அதுக்கு முன்னால் அவர் சந்திச்சது ரோட்டில் எல்லோரும் மாதிரி தான் பார்த்தேன். எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வந்த நேரத்தில் தான் வந்து கோயம்புத்தூரில் வச்சு தான் முதல் பார்த்தது. சும்மா ஒரு 4 ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேன், ஒரு ஜீப் வந்து நின்னது. எங்கேயோ ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் ஒரு வேன் நிற்கிது, மேலே ஓப்பன் ஆகுதுன்னு இது மாதிரி ஒரு வேனையை நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே டப்புக்குன்னு இந்த சந்திரோதயம் வருமில்ல, காலையில் சன்ரைஸு மார்னிங் ரைஸு அப்படிலாம் வருமா, அந்த மாதிரி செவன்னு பலன்னு கண்ணாடி எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு கூட இருக்கவனே எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சது தான். தடன்னு ஒரு சவுண்டு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த 200 அடி டிஸ்டன்ஸு 20 அடி டிஸ்டன்ஸ் இருந்தவங்க நாங்கள் வந்து 2000 அடி டிஸ்டன்ஸுக்கு மேலே போயிட்டோம். அப்படி எங்களை தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர் மைக் எடுத்து ஜனங்களுக்கு பேசினாங்க. இதில் தலையில் அடிபட்டவன் கையில் அடிபட்டவன்லாம் போய் தலைவர் என்ன அடிச்சிட்டாங்கன்னா அவர் அவங்கள இது பண்ண அது பண்ண ஜனங்கிட்ட பேச இதுதான் முதல் அவரை பார்த்து அங்கே அனுபவங்கள். அப்புறம் வந்து சென்னையில் வந்து நான் தங்கும்போது அந்த ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட்டில் எதிர்த்தாப்பில் வந்து இந்த கேரளாக்கார பசங்க வந்து ஆட்டோமொபைல்ஸ் இது வச்சுருந்தாங்க, இந்த கார் மெக்கானிக் ஷாப்பு. ஸோ அவங்ககிட்ட இடம் கேட்டு அவங்களோட அந்த மெக்கானிக் ஷாப்பில் தங்கிட்டு இருந்தேன். அது நேர் ஆப்போசிட்டில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆப்போசிட்டில். அப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா எப்போவுமே வாசல்னு பார்த்தா பெரிய கேட் இல்லையா, அவர் கார் உள்ளே போகும், உள்ளே போய் இறங்குனா அவர் போயிடுவார், வெளியிருந்து ஒன்றுமே தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த ஐயர் வீட்டில் மாடியில் போய் இருந்துட்டு அங்கேருந்து பார்ப்பேன். அப்போ இறங்கி அவர் போகும்போது பார்த்தா பேக் ஷாட்டு தான் தெரியும், ஃப்ரண்ட்டு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் என்னடா மூஞ்சி பார்க்க முடியல, எப்போ பாரு பேக் ஷாட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் வாத்தியாரே அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டேன். அங்கே இருந்தா அவர் நின்று ஷாக்காகி அப்படி திரும்பி பார்த்தாரு, பார்க்கணும் அப்படின்னு. இதை எம்ஜிஆர் சொன்னீங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் பார்த்தோன்னே என்ன அப்படின்னாரு. இல்லை சும்மா பார்க்கணும், அதான் வேற ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் சிரிச்சார். பார்த்துட்டியா அப்படின்னாரு. அப்படின்னேன். சரி நான் உள்ளே போகலாமா அப்படின்னாரு. போகலாங்க அப்படின்னு அப்புறம் விட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னும் க்ளோஸில் பார்க்கணுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அப்போ என்னென்னா இந்த பஸ்ஸில் வருவாங்க 2 வண்டி 3 வண்டி. என் வீட்டுக்கெல்லாம் எப்படி டூரிஸ்ட் வள்ளுவர் கோட்டத்துக்கு அடுத்து பாக்கியராஜ் வீடுன்னு கூப்பிட்டு வருவாங்க, அந்த மாதிரி எம்ஜிஆர் வீடுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து நான் எதிர்த்தாப்பில் மெக்கானிக் ஷாப் அந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே பார்த்துருப்பேன். பஸ்ஸு வரும், உடனே உள்ள 150-200 பேர் எல்லாம் உள்ள கதவு திறந்து போவாங்க. அவர் மாடியிலேருந்து இறங்கி வந்து எல்லாத்தையும் பார்த்து வாசலில் நின்று போட்டிகள் பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த குரூப்போடு சேர்ந்து க்ளோஸாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு பஸ்ஸு வந்து நின்று அதில் ஒரு 100 பேர் 150 பேர் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தோடு போட்டு உள்ளே போயிட்டீங்க. போயிட்டு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நானும் பார்த்துட்டு பேசிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணேன். அப்புறம் எல்லோரும் சரி நான் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்க எல்லாம் போகும்போது நீர் அப்படி. அப்புறம் கேட்டேன், நீ இங்கே இருக்கிற அப்படின்னாரு. என்ன ஞாபகம் அவருக்கு? எப்படி இதில் என்ன இல்லை க்ளோஸில் பார்க்கலான்னு அப்படின்னாரு. சிரிச்சுட்டு என்ன பண்ணேன், நான் பயம் சினிமாவுக்கு வந்தேன்னா சண்டைக்கு வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கார் ஷாப்பில் மெக்கானிக் ஷாப்பில் இருக்கேன் அப்படியா, சரி அப்புறம் சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டார். அப்போ அந்த ராமகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வந்து நல்லா பழக்கமானாங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸ். இந்த ஃபைட் மாஸ்டர் ராமகிருஷ்ணன் இல்லை, ஃபைட் மாஸ்டர் ராமகிருஷ்ணன் இல்லை, இன்னொரு ராமகிருஷ்ணன் தான். அது ஒரு பெரிய காமெடியான கேரக்டர். காமெடி இல்லை, ஒரு சென்டிமெண்ட்டான கேரக்டர். நல்லா தளதளன்னு எம்ஜிஆர் கலர் மாதிரியே ஒரு கலரில் ஒரு ஆள். யாருப்போ இந்த ஆள் சைக்கிளில் வர ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு காலையில் வந்து ஒரு 10-11 மணிக்கு வர்றேன், மறுபடியும் 3:30 மணிக்கு மேலே காணாமல் போயிடுறேன். சில நேரங்களில் நைட்டு எம்ஜிஆரோட கூடவே வருவார். அவர் அவன் ஒரு பையன்தான்,
பெரிய ரொம்ப வயசுன்னு ஆமாம், சொல்ல முடியாது. என் வயசு அதுக்கு மேலே ஒரு 2 வயசு இருக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்கிற பசங்கள்லாம் நல்லா சிரித்து பேசி இது பண்ணுவாங்க. நானும் அவர்கிட்ட என்ன வேலை, அப்போ இந்த இடிச்சுப்புளி செல்வராஜெல்லாம் வருவாப்புல, அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்தாரு. அதனால் அவர் அங்கங்கே வருவார். ஜேபிஆர் கட்சியில் சேரணுங்கிறதுக்காக வந்து அவர் இது விட்டு வந்துட்டார். யார் கட்சி கான்ஸ்டபிள் ஏதோ வேலை கொண்டு வந்து இவர் எப்படியாவது வந்து எம்ஜிஆர் பீசஸ்க்குள்ளே உள்ளே போய் எம்ஜிஆர் பிடிச்சி கட்சியில் சேரணும்னு இவர் வந்து அங்கே நின்றுருப்பார். இப்படி நிறையா பேர் வந்துட்டு போனதில் இந்த ராமகிருஷ்ணன் மட்டும் ஒயிட் நைட் போயிட்டு அழகாக அந்த பையன் வருவான். அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால், எம்ஜிஆருக்கு வந்து ஒரு தடவை பாய்சன் பண்ணிட்டாங்க யாரோ. அவங்க வீட்டுக்குள்ளேயே சமையலுக்கு இருந்தவங்ககிட்ட ஏதோ கொடுத்து, அவன் கூப்பிட்டு அன்னைக்குன்னு பார்த்து என்னமோ வீட்டில் அது இது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பணத்தை கொடுத்து அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போனோடனே அவன் கையை பிடிச்சி அழுதுட்டான். என்னென்னா அந்த காசு கொடுத்தாங்கன்னு தெரியாமல் இதில் இது பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து சரி போயிட்டு வா அப்படின்னு எல்லோரும் இல்லை விட்டுருவோம் போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து என்னென்னா இப்போ அவர் வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸுக்கு முன்னால் வந்து ஒரு ஆள் சாப்பிட வச்சுட்டு எல்லா ஐட்டம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து அவர் சாப்பிடுவார். இது பழக்கம். இது யாருன்னா இந்த ராமகிருஷ்ணன். இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு கதை கிரியேட் பண்ணேன். என்னென்னா ஒருத்தன் இந்த மாதிரி எந்த வேலையும் கிடைக்கல, ஒரு மினிஸ்ட்ரிகிட்ட கொண்டு போய் இந்த வேலைக்கு கொண்டு விட்டாங்க. இவனுக்கு வேலை என்னன்னே தெரியாமல் போய் சேர்ந்துட்டா, நல்ல சாப்பாடு போடுறாங்க, இது பண்ணுறாங்க, ரெஸ்ட் சாப்பாடு போடுறாங்க, எதுக்கு சாப்பாடு போடுறேன்னு தெரியல. அப்புறம் மத்தியானம் ஆச்சுன்னா படுத்துறேன், நைட் அதே மாதிரி சாப்பாடு போடுறாங்க. எப்போ என்ன வேலைன்னு தெரியல, அட்வான்ஸ் கொடுத்த மாதிரிலாம் சம்பளம் கொடுப்பேன், பேசாமல் சாப்பிட்டு போய் படு. சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு வேலையா அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் பார்க்குறாங்க நிறைய ஃபோட்டோ எல்லாம் மாட்டிருக்கு. இது என்ன ஃபோட்டோ, இதுக்கு முன்னால் உன்ன மாதிரி இங்கே வந்தவங்க, என்ன மாதிரி இங்கே வந்தவங்களா, இன்னும் 3-4 ஃபோட்டோ மாட்டிருக்கு, ஒன்று வெறும் சட்டம் மட்டும் இருக்குது அப்படின்னா. இதான் உனக்கு உனக்கு என்னென்னா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த ஆம்புலன்ஸ் நிற்கிது அப்படின்னா, ஒரு வேலை ஏதாவது எமர்ஜென்சினா முடிஞ்சால் காப்பாற்றுக்க முயற்சி பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் ஆம்புலன்ஸ் அப்படின்னு. அப்புறம் இவனுக்கு அப்போ தான் என்ன வேலைக்கு நம்மளை சேர்த்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எடுத்துகிட்டு போய் முதல்ல நம்ம காக்காய்க்கு போட்டு அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சா எந்த காக்காயும் வர மாட்டேங்குது. காக்காய்க்கு இருக்கிறனால வச்சுக்கணும் நமக்கு இல்லையேன்னு சொல்லி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை ஒரு கதை மாதிரி ஃபார்ம் பண்ணி. அப்புறம் கலைஞர் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அவருக்கு ஏதோ ஒரு பாராட்டு விழா. அப்புறம் ஏதாவது ஸ்கிட்டு ஒன்று எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இது எழுதி அப்புறம் விவேக் நடித்தேன். இது அந்த கேரக்டர் வந்து விவேக் சாப்பிட்ற கேரக்டர். அதில் ரொம்ப கடைசியில் வந்து செக்ஸ் எல்லாம் போயிருந்தோம். என்னென்னா யாரும் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, என்னென்ன இல்லை உங்களுக்காக தான் அப்படிம்பாங்க. என்னென்னா இல்லை நீங்கள் எதுக்குடான்னு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு. ஏன்டா எதுலையெல்லாம் ஒரு அளவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேண்டான்னு சொல்ல முடியல. ஏன்னா கையெழுத்து வேறு போட்டுட்டான், எக்ரிமெண்ட் வேறு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கிரிப்டாகவே என்ன நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க்காக ஒன்று கிடைச்சா ஒன்றும் யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. எம்ஜிஆரை நீங்கள் அப்படிலாம் சந்தித்த அனுபவத்தெல்லாம் அவரோட நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சப்ப பகிர்ந்துக்கிட்டீங்களான்னு இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா பார்த்ததெல்லாம் அவருக்கு சிலர் ஞாபகம் இருக்கும், அவ்வளோதான் எல்லாத்தையும். ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேர்த்த அவர் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் அங்கே இருக்கிற பசங்க அது இதெல்லாம் அவருக்கு மைண்டுக்கு வரும். ஏன்னா அங்கே மெக்கானிக் ஷாப்பில் கேரளாக்கார பசங்க தான் 2-3 பேர் இருந்தாங்க, அவங்க தான் இடம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அங்கே தான் இவர் நான் சொன்னேன் நம்ம ஜேபிஆர், அவர் அங்கே இருந்தார். அப்புறம் அதுக்குள்ளே உள்ளே போனார். அப்புறம் நான் அமெரிக்கா போய் எம்ஜிஆரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அவர் ஜேபிஆர் தான் எனக்கு பாடி கார்டு மாதிரி வந்து அவர் தான் எல்லா பக்கம் கட்சி கூடத்துக்கெல்லாம் அவர் தான் பாடி கார்டு மாதிரி கூடவே வந்தார். அப்புறம் பார்த்தா அதே ஜேபிஆர் வந்து பார்த்தா கல்வி தந்தையாகி அவர் பார்த்தா அவர் காலேஜுக்கெல்லாம் நான் போய் ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் அட்டன் பண்ண போனேன். அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து அசுர வளர்ச்சினா அப்படி ஒரு வளர்ச்சி. ஆனால் அது எல்லாம் கெட்டிக்காரதானே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் சும்மா வந்து வளர்ச்சி வந்துடுறதில்லை. அவர் வந்து அப்படி ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து அதுக்கப்புறம் கட்சியில் சேரணும்னு நினச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணணும்னு நினைக்கும் போது காலேஜ் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டார். ஆனால் காலேஜ் வந்து கட்டணும், காலேஜுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து காலேஜினுடைய இதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டிகிரி இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முதல்லையே வந்து ஜானகி அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே வந்து இவர் பிஏ அந்த டிகிரி முடித்து போஸ்ட் கிராஜுவேஷனில் படித்து டிகிரி எடுத்து வச்சுருந்தாருங்க. என்ன சூப்பர்ல. அப்போ ஜானகி அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னே உடனே காலேஜ் கட்டினார். அப்புறம் பனிமலர் அது இதுன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட காலேஜ். ஸோ அது வந்து இது நம்ம லைஃப்பில் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் தீர்மானமாக ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தா அதுக்கெல்லாம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். சும்மா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நேரத்தெல்லாம் எனக்கு தெரியும் அந்த ஆள் இப்படி அப்படி தான் நம்ம நினைக்கிறோமோ ஒழிய, பட் லைஃப்பில் அவன் என்ன கஷ்டப்பட்டு எப்படி வந்திருக்கான் ஒவ்வொருத்தரும்.
முக்கியமான விஷயம். ஸோ மிரக்கிள். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் ஸ்பேனில் பார்த்துட்டீங்க இந்த தமிழ் சினிமாவில். நீங்கள் உள்ள எடுத்து வச்ச அந்த 1977 தமிழ் சினிமாவும் இன்றைக்கி 2019 தமிழ் சினிமாவும் எப்படி பார்க்குறீங்க? நிறைய வித்தியாசங்கள் எதில் வந்திருக்குன்னு சொன்னோம்னா, டெக்னிக்கில் வந்து நிறைய இப்போ எப்படிங்க ஃபில்மில் எடுத்துகிட்டு இருந்த காலம் போய் இப்போது டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி வந்து அப்போ வந்து எடுக்கிற ஒரு டேலி டேக் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம், ஒரு கிரேனுங்கிறது ஒரு பெரிய. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் கேமரா நுழைய வந்து எல்லா மாதிரியும் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ சிஜி, இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் இப்படி போய் செலக்ட் பண்ணுறது, அப்படி போய் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அது போக முடியாத இடங்களை வந்து அதை வந்து சிஜி ஒர்க்கில் வந்து ப்ளூ மெட்டல் எடுத்துகிட்டு அதை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி எத்தனை விஷயங்கள். இப்போ அந்த காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ராஜராஜ சோழனை ஏன் செட்டு போட்டு எடுத்தீங்க? இது ஒரிஜினலாக அவ்வளோ நல்ல இடம் இருக்குது, ஒரிஜினலான இடம், அதில் போய் அங்கே எடுக்கிறதுக்கு ஏன் அப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னப்போ அங்கே பூரா மியான் லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுச்சு. நான் இது எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து செட்டு போட்டு எடுத்தோம். அப்புறம் கடைசியில் ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்தேன். என்னென்னா, இவ்வளோ பெரிய செட்டுக்கு செலவு பண்ணதுக்கு அந்த லைட்டுகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த லைட் வச்சுருந்தா கூட இதில் பாதி காசு கூட வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன படித்து பார்க்கும்போது நீங்கள் ஆமாம் கரெக்டு தான், நிச்சயம் தானே அப்படின்ட்டு அந்த தாட் அந்த நேரத்தில் வரல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இது எழுதி போட்டு இதெல்லாம் தூக்குறது, அது பண்ணுறது, அத்தனை நாள் வரைக்கும் லைட் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் எப்படி சரியாக வரும், என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியோ நம்ம பட் லாஜிக்காக கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி இன்றைக்கி சினிமாவில் வந்து எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் என்ன சாத்தியமாக இருந்தாலும் திருப்பி திருப்பி நமக்கு என்னென்னா மனித உணர்வுகள், மனித லைஃப்பில் என்ன நடக்குதோ இதைத்தான் சினிமாவை எடுக்க முடியும் ஒழிய இதை தாண்டி ஒன்று எடுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி ஏதாவது கற்பனை கதாபாத்திரங்கள் உருவாக்கி கற்பனையாக வந்து ஏதாவது வர்றதை வந்து கிராஃபிக்ஸ் அது இது. ஏன்னா நீ சினிமா கிராண்டியர் ஆகி போச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் தேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனாலும் அதுக்கெல்லாம் விட லைஃப் வந்து நம்ம உணர்வுபூர்வமாக எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, லைஃப்பில் என்ன இருக்கோ அது. ஸோ அதை வச்சு பண்ணுறது தான் லைஃப் இருக்குமோ ஒழிய வெறும் டெக்னிக்கினாலேயோ இல்லை இந்த பிரம்மாண்டங்கள்னாலேயோ இது அவ்வளோ பெருசாக வந்து ஒன்றும் வந்துடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இல்லை இன்றைக்கி சினிமா ஆரோக்கியமாக இருக்கா? ஆனால் அப்பப்போ சில படங்கள் வர்றதுனால அது வந்து ஆரோக்கியம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சுத்தமாக காணாமல் போச்சு அப்படிங்கிறது இல்லை. இப்போ கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்தது அப்படின்னு சொல்லணும்னா இல்லை ஜனங்க சென்டிமெண்ட் இன்னும் லைக் பண்ணுவாங்க, ஃபேமிலிங்கிறது இன்னும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அடையாளம். இந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்படி நான் இப்போ பரியேறும் பெருமாள் வந்தது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது வந்து இதையும் ஜனங்க வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லும்போது நம்மளே அதில் பார்க்கும்போது ரசித்தோம். என்னடான்னா என்ன சென்டிமெண்ட் அதில் வந்து ஆன்டி சென்டிமெண்ட் வச்சுருந்தானா செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அவன் சாகில் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த கௌரவ கொலை பண்ணணுன்னு எப்படி பண்ணுறான் அப்படிங்கும்போது அது மனசை எவ்வளோ அறுக்கக்கூடிய. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இப்படி சில சீன்கள் அப்படிங்கிறது வந்து எப்போ நீ எங்கே வச்சாலும் அதை வந்து இதுதான் உணர்வுபூர்வமான ஒரு சமாச்சாரம். இது ஆர்டிஃபிஷியலு, இது பிரம்மாண்டமும் அது இல்லை. ஆனால் இது எவ்வளோ ஆழம் வந்து நம்மளை உள்ளே இறங்கணும். ஸோ அந்த மாதிரி சினிமாங்கிறதுல வந்து லைஃப் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் கம்மியாகி போச்சு. என்ன காரணம்னா அந்தளவுக்கு அனுபவம் உள்ளவங்கள் வரல. அது ஒன்று. அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டோரி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருந்தது. தேவர் போலீஸ்னா ஸ்டோரி டிபார்ட்மெண்ட், சத்யா மூவிஸ்னால் இருந்துகிட்டு இருந்தது. ஏவிஎம்மில் டிஸ்கஷன் அதுக்காக வச்சுருந்தாங்க. இப்படி எல்லாருமே அங்கே இப்போ எங்கே டிஸ்கஷன் டிபார்ட்மெண்ட்டே இல்லை. அப்புறம் டைரக்டர் அவரே அசிஸ்டண்ட்டுகளே நம்ப மாட்டேங்கிறார். தனியாக உட்காந்து அவரே அசிஸ்டண்ட்டுகளை கூட அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரான இல்லையா எனக்கு தெரியாதுங்க, டைரக்டருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பகத்தன்மைங்கிறது வந்து இப்போது குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. யாருக்கும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்மலாம் வந்து ஒரு எங்கள் டைரக்டர்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 16 வயதில் வந்து ஒரு 7 தடவை 8 தடவை ப்ரொஜெக்ஷன் போட்டோம். ஒவ்வொரு தடவையும் ப்ரொஜெக்ஷன் போட்டுட்டு யாராவது எல்லாம் ஒரே மாதிரி கருத்தில் ஏதாவது அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்களா பார்த்துட்டு அவர் இன்னி வரைக்கும் பாருங்க பொறுத்த வரைக்கும் எல்லா படத்தையும் எல்லாருக்கும் போட்டு காட்டுவார் அவர். இல்லை அதுக்கப்புறம் இப்போல்லாம் மாறி போச்சு. என்னென்னா இப்போ டபுள் பாசிட்டிவ் அவனும் காமிக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் பார்த்தா யார் யாருக்கு அவருக்கு வந்து பரிச்சயமான ஆட்களோ எல்லாருக்கும் இன்னி வரைக்கும் போட்டு காட்டுறது அவர் பழக்கமாக வச்சுருக்காரு. அந்த அது என்ன ப்ராடக்ட் மேலே அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸு கூட இருக்கலாம். பல பேருக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. யாருமே வெளியே இப்போ ப்ரெஸ் ஷோங்கிறதே இப்போ நடக்குது பாருங்கள். முதல் நாள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஆமாம், நம்மளாம் 2 நாளைக்கு முன்னாலேயே போட்டுருவோம். இப்போ அன்னைக்கு தேட்டரில் எடுத்து கொடுக்கலாமா இல்லை அன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே போடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய கான்ஃபிடென்ட் வந்து அவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு.
இப்போ சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக போகிறதா ஒரு செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டி ராஜேந்தர்லாம் நீங்கள் தலைவராக வரணும்னு விரும்புகிறார் அப்படின்னு. அந்த செய்தியில் உண்மை இருக்கா? நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு செய்தி. நான் வந்து எதுக்குலையும் அதுலலாம் என் மைண்டு இல்லை. நான் அந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல்லையே நமக்கு திட்டம் இல்லாததான் நமக்கு வந்து ஏங்க நீங்கள் வாரிசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்படி விட்டீங்களே இப்படி விட்டேன். நம்ம திட்டம் அதை நோக்கி இல்லை, சினிமாவை நோக்கி தான் வந்தோமோ ஒழிய அதை நோக்கி நம்ம வரல. அதனால் நீ கோட்டை விட்டையோ நான் என்ன கோட்டை விட்றதுன்னா அதை நினச்சிட்டாயே சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அவர் ஏதோ அந்த வாரிசு அப்படின்னு சொன்னாருங்கிறது வேறு. பட் மற்றபடி நம்ம அதுக்குள்ளே அரசியலில் போய் அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும்னுலாம் எனக்கு ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் இன்னுமே இருந்ததில்லை. அதனால் அது வேறு. ஏன்னா யாரும் அன்றைக்கி சொன்னாங்க ஜெயலலிதாவா ஆரம்பியான்னு சொல்லி எம்ஜிஆர் இறந்து ஒன்றையுமே பிரச்சனை வந்துருச்சு. ஆரம்பி சைட்லேருந்து ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. அண்ணா நீங்கள் தான் அண்ணனுக்கு ஆரம்பி அண்ணனுக்கு நீங்கள் தான் முன்னின்று எல்லாம் பண்ணு என்ன பண்ணு இல்லை அவர் தான் வரணும்னு அவர் சப்போர்ட் பண்ணணும்ன்ட்டு அவங்க வந்து நான் சொன்னேன் 10 நாள் கூட ஆகலை. இப்படி நீங்கள் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை அந்த பொம்பளை முந்திக்குவா அப்படின்னா, ஐயோ 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஆரம்பித்தோம்னா ஜனங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை இப்போ கம்பல்சரியாக ஒரு ஆளை வச்சே ஆகணும், சிஎம்மாக யாரோ ஒருத்தர் கை காமிச்சாங்கன்னா அதுதான் சூழ்நிலை அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கு எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வேணால் 2 பேருமே அப்ஜெக்ஷன், ஜெயலலிதாவும் அப்ஜெக்ஷன் பண்ணுடைய அவங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து பொதுக்குழு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து ஆர்மிக்கு போடுறோம், ஆர்மிக்கு போட்டு ஜெயலலிதாவுக்கு போடுறோம், ஜெயலலிதாவுக்கு போட்டு யாருக்கு வந்து மெஜாரிட்டி ஜெயலலிதானா ஆர்மி ஒத்துக்கிட்டு போட்டு, ஆர்மின்னா ஜெயலலிதா ஒத்துக்கிட்டு போட்டு, அவ்வளோதானே. இதையே இப்போ போய் பிரச்சனையை கிளப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. என்ன நீ இப்போ நியாயம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஜெயலலிதா சைட்லேருந்து அரங்கநாயகன் சார் அவர் வந்துட்டார். அவர் வந்து அம்மாவுக்கு நீங்கள் தான் லீவ் எடுத்து நான் சொன்னேன் 10 நாள் கூட ஆகலைங்க, சண்டை பிடிச்சா நல்லா இருக்காது, அதனால் விட்டுருங்க இப்போதைக்கு ஜானகியம்மா விட்டுட்டு அப்புறம் ஒரு 15 நாளில் பொதுக்குழு கூப்பிட்டு ஓட்டு போகணுன்னு சொல்லி சொன்னோம்னா ஜெயலலிதா மெஜாரிட்டி இருந்தாலும் ஈஸியாக வந்துட போகிறாங்கல்ல, எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கல்ல. இதுலையே நான் என்னை வேறு கட்சிக்கு ஏற்றிட்டு நீ இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு அப்படியே சொல்கிறீங்க அப்படின்ட்டு போயிட்டார். எங்கூட டாக்டர் தம்புன்னு ஒருத்தர் இருந்தார், தெரிஞ்சிருக்கோம் தம்பு சக்கரையுடைய ஃபாதர். அவர் எங்கிட்ட கேட்டார், சார் మీకు பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ఉన్నదా இன்ட்ரெஸ்ட் ఉన్నదా அப்படின்னு. இல்லை சார் நான் சினிமா நினச்சிருந்தேன். பின்ன சினிமா தானே உங்களுக்கு, அதுதான் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இங்கே என்ன கேம் பண்ணணும், இப்போ இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறேன், யார் வருவாங்க, கண்டிப்பாக ஜெயலலிதா தான் வருவாங்க, அவங்களுக்கு தான் மாசு இருக்குது, பொதுக்குழு வச்சாலும் ஜெயலலிதா, பின்ன ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் நீங்கள். அப்போ நீங்கள் ஒரு கிங் மேப்பராக இருப்பீங்கல்ல, அதை விட்டு போட்டு என்னங்க போய் நியாயம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜானகியம்மா கொண்டு போய் அவங்க கேட்டாங்களா உங்கள்கிட்ட ஜானகியம்மான்னு அப்படின்னு. இல்லைங்க எனக்கு இப்படி மைண்டு ஒர்க் பண்ணல, இது 2 பேருக்கு ஒரு நியாயம் சொல்லி இப்படியெல்லாம் நியாயம் சொல்லிட்டு நீ இப்படி அரசியல் வருவேன் அப்படின்னா நான் சொன்ன தம்புகாரு நீ உங்களை முதல்ல நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன், இவங்க வந்து கேட்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. இல்லை தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தம்பு வந்து எவ்வளோ தெளிவாக அவர் எவ்வளோ தெளிவாக அவர் தெலுங்கு ஜெயலலிதா ஜெயிப்பான்னு தெரியுதுல்ல, அவங்கள நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி விட்டு போனால் நீங்கள் நாளைக்கு கிங் மேக்கரை அந்த அம்மா வந்து சீட்டில் உட்காரும்போது நீங்கள் சினிமா பாட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்குமல்ல. என்ன இப்படி போய் சினிமாவுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, இது யோசிக்காமல் விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ன வந்து அப்போ தான் நினச்சேன், ஓஹோ நம்ம அதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அடுத்து உங்களுடைய பயணம் வந்து இந்த என்ன எதை நோக்கி இப்போ இருக்குது ஆக்சுவலாக? இல்லை ஏன்னா உங்களுக்கு பல டைமென்ஷன்ஸ், ஒரு நடிகர், டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே, பத்திரிகாசிரியர், பல விஷயங்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. அதோட வந்து இப்போ என்ன புக்கு ஆரம்பிச்சு இல்லையா பாக்யா, அது எப்படி வந்து எனக்கு வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து வடிகாலாக இருக்கும். சினிமானா ஒரு கமர்ஷியல் இதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி புக்கு மாதிரியே இப்போ வந்து நானும் ஒரு யூடியூப் திஸ் இஸ் கேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சினிமாவில் இல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அது மூலமாக நிறைய இன்னைக்கு ஒரு நல்ல மீடியம், அது உங்களை மாதிரி ஆரம்பிச்சா சௌரியமாக இருக்கும். இன்னும் நல்ல ரீச், அதில் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அதாவது பேட்டிகள், நம்ம விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஸ்டோரி, அது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல சௌரியமாக இருக்கும். ஸோ அதுவும் இந்த சினிமாவுக்குள்ளே தான் சுற்றி நம்ம வந்து மெயினாக நம்ம மைண்ட் இருந்துகிட்ருக்கோ ஒழிய வேறு வந்து இதை நோக்கி அதை நோக்கி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இல்லை. அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு சேர்த்தி. இப்போ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்குள்ளே போகணுன்னா நம்ம இதெல்லாம் கோல் போகணுன்னா அங்கே போகணும், இந்த இடத்துல உட்காரணும், அந்த இடத்துல உட்காரணும் நினைக்கல. இப்போ இதே வந்து ரைட்டர்ஸ் யூனியனே வந்து ஒரு என்னென்னா நம்மளும் ஒரு ரைட்டராக இருந்துக்கிட்டு அங்கே யாருமே இல்லை, விசுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் ஒரு சீனியராக ஒருத்தர் வரணும், அதனால் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ரைட்டர் பாதிக்கப்பட்டவங்க எப்போவுமே, அதனால் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு நம்ம
ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒத்துக்கிட்டு போனோன்னையுமே பிரச்சனைகள், அதுலேயே எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குன்னு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆஹா, எங்கே பார்த்தாலும் பாலிடிக்ஸ் இருக்குடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். புதுசான விஷயங்கள் இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது வந்து ரசிகர்களுக்கு தெரியாது இருந்தது. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பேட்டி அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி.